மோட்சம் திருவண்ணாமலை, தீரமிக்க பயணம் திரு அண்ணாமலை அவர்கள். திருப்பூரின் அக்னி குஞ்சு, தமிழகம் கர்நாடகத்துக்கு தந்த காவேரி. தமிழகம் கர்நாடகத்துக்கு தந்த காவேரி, சிந்தனையில் நெருப்பாய், செயலில் புயலாய், தாய்மையில் நீராய் பயணித்து மண்ணின் மகனாய் துவங்கிய இடத்திற்கே வேளாண்மை செய்ய வந்து சேர்ந்த விந்தை மெகல்லன் இவர். வெளியென விருந்து அண்டத்தின் ஆற்றலை எடுத்து லட்சிய விதைகளை நெஞ்சில் விதைக்க வருக, லட்சிய விருட்சங்கள் முளைக்கத் தருக. உங்களை அன்புடன் அறிமுகம் செய்ய திரு தனபதி அவர்கள். நமது சிறப்பு விருந்தினர் திரு கு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் அறிமுகம் செய்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். திரு கு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் கரூர் மாவட்டம் சின்னத்தாராபுரம் அருகில் உள்ள தொட்டம்பட்டியில் விவசாய குடும்பத்தில் திரு குப்புசாமி, திருமதி குப்புசாமி பரமேஸ்வரி ஆகியோருக்கு மகனாக பிறந்தவர். தனது ஆரம்ப கல்வியை கரூர் புனித அந்தோனியார் பள்ளியில் தொடங்கினார். தனது கல்லூரி படிப்பை கோவை பிஹெச்டியில் பயின்றார். தனது எம்பிஏ படிப்பை ஐஏஎம் லக்னோவில் முடித்தார். பள்ளி படிப்பு முதல் பட்ட படிப்பு வரை முதல் மதிப்பெண்கள் பெற்று சிறந்த மாணவனாக திகழ்ந்தார். இவர் 2010 ஐபிஎஸ் பயிற்சியை தொடங்கினார். கர்நாடகாவில் உள்ள கர்காலா என்ற ஊரில் ஏஎஸ்பியாக 2013 பொறுப்பேற்றார். தொடர்ந்து எஸ்பியாக உடுப்பி மற்றும் சிக்மங்களூரில் பணியாற்றினார். குறிப்பாக உடுப்பி மாவட்டத்தில் பணிபுரிந்த போது மக்கள் பேராதரவையும் இளைஞர்களிடம் மிகுந்த மதிப்பு மிக்கவராக உள்ளார். மேலும் சமூக தளங்களில் பின்தொடரும் நபர்களில் ஒருவராக உள்ளார். இதைத் தொடர்ந்து அவர் அடுத்த பொறுப்பாக பெங்களூர், கர்நாடக மாநில தலைநகரான பெங்களூரில் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் அதிகாரியாக மிக சிறப்பாக பணிபுரிந்தார். இவரது அதிரடி நடவடிக்கையால் சிங்கம் ஆஃப் கர்நாடகா என்று பொதுமக்களாலும் செய்தி பத்திரிகைகளாலும் பாராட்டப்பட்டனர். பெங்களூரில் நடந்த டெட்எக்ஸ் என்ற மிகப்பெரிய கான்ஃபரன்ஸில் இவர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுவது குறிப்பிடத்தக்கது. எளிமை, நேர்மை, கடமை உணர்வுடன் பணியாற்றி மக்கள் சேவையில் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு விருப்ப ஓய்வு பெற்று இன்றும் இளம் காமராசராக நம்மிடையே வந்து எதிர்கால சிற்பிகளான மாணவ செல்வங்களிடையே தன் சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள உள்ள சிங்கத்தமிழனை அறிமுகம் செய்து வைக்கிறேன். இதோ உங்கள் முன் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள். எல்லோருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். கர்மயோகி காமராஜர் கல்வி அறக்கட்டளை இவர்கள் 11ஆம் ஆண்டு கல்வி நிதி உதவி வழங்கும் விழாவில் அருமையான சில மூத்த நண்பர்கள் ஸ்டேஜ் மேலே இருக்காங்க. இவங்க எல்லாருமே கூட நம்ம மேடம் சொன்ன மாதிரி வள்ளல்னு சொன்னாங்க. வள்ளல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு வார்த்தை. ஒருத்தர் வந்து அவங்ககிட்ட இருக்கிற பொருளை கொடுக்கலாம், அவங்ககிட்ட இருக்கிற டைமை கொடுக்கலாம், அவங்ககிட்ட இருக்கிற சிந்தனையை கொடுக்கலாம். பட் இப்போ இருக்கிற நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம யாரும் கூட கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. ஒரு மாதிரி நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிட்டோம், ஒரு மாதிரி செல்ஃபிஷாக வாழ்ந்துட்டுருக்கோம். அதில் இந்த மாதிரி ஒரு அறக்கட்டளை வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும்போது அதில் நானும் ஒரு கெஸ்ட்டாக கலந்துக்கும் போது மிகப்பெரிய ஒரு பெருமை. நம்ம ஸ்டேஜ் மேலே வந்து நம்ம ஐயா சின்னசாமி அவங்க இருக்காங்க, நம்ம ஆரா ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவங்க இருக்காங்க, மாரப்பன் ஐயா அவங்க இருக்காங்க, சின்னசாமி ஐயா, குணசேகரன் ஐயா, தனபதி அவங்க, மேடம் நம்ம டெப்டி கலெக்டர் நிறைமதி மேடம் அவங்க இருக்காங்க, நிரஞ்சனா அவங்க இருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு அறிமுகமானவங்க எல்லாம் கூட என்னோட சொந்தக்காரர்கள் நிறையா பேர் இருக்காங்க. என்னோட தந்தை இருக்காங்க, தாய், அக்கா, என்னுடைய பிரதர்கள் எல்லோரும் கூட இருக்கீங்க. அது எல்லாருக்கும் மேலே பொதுமக்கள் ப்ளஸ் மாணவ கண்மணிகள். ஏன் வந்து நாம் வந்து ஒரு காமராஜருக்கு வந்து கர்ம யோகின்னு சொல்கிறோம். யோகி அப்படிங்கிற ஒரு பட்டம் பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு பட்டம். அது யூனியன் ஆஃப் செல்ஃப் அப்படிமோ. அதாவது ஒரு மனுஷன் வந்து பிறக்கும்போது வந்து ஆத்மாவாக பிறக்கிறான். உங்களுக்கு மேலே வந்து பரமாத்மா இருக்குது. சில பேர்த்துக்கு மட்டும்தான் அந்த ஆத்மா ப்ளஸ் பரமாத்மா அந்த லிங்க் கிடைக்கும். அவங்க அதை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா நம்ம யோகின்னு சொல்லுவோம். யூனியன் ஆஃப் செல்ஃப் அப்படிமோ. அந்த யோகி நிலையை அடையிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3-4 வழிமுறைகள் இருக்குது. ஒன்று வந்து ஞான மார்க்கம். யாராவது ஒருத்தவங்க வந்து நிறையா படிச்சுட்டு நாலேஜில் அந்த இடத்த போய் அடையலாம். இன்னொன்று பக்தி மார்க்கம், ரொம்ப பயங்கரமாக பக்தி ஈடுபாடில் வந்து அந்த இடத்த அடையலாம். இன்னொன்று கர்ம மார்க்கான்னு சொல்கிறோம். ஏன் கர்ம யோகி? கர்மா ப்ளஸ் யோகி. கர்ம யோகினா காமராஜரை பார்த்தீங்கன்னா 1952 வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. ஏன் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை நான் சொல்கிறேன்னா, நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க, யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க. நம்ம எல்லோரும் கூட இப்போ இருக்கிற அரசியல் தலைவர்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு அரசியல் தலைவன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
இப்போ காமராஜரை பற்றி நம்ம எங்கே படித்தா கூட சிம்பிளிசிட்டி பற்றி தான் பேசுகிறாங்க. காமராஜர், ஜீவா, இதெல்லாம் கிளாசிக் உதாரணம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சிம்பிளிசிட்டி பற்றி பேசுகிறாங்க. பட் காமராஜர் அவர் கர்மயோகி அப்படிங்கிறத பற்றி நான் இங்கே ஒரு சில கருத்துக்களை பதிவு பண்ணுறேங்க. அவர் 1952 நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டராக அவர் பதவி ஏற்கும்போது தமிழ்நாட்டில் வந்து ஸ்கூலுக்கு போகிறவங்க வந்து ஒன்லி 7%. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஸ்கூலுக்கு போனவங்க. இந்த அறையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80-85 விழுக்காடு வந்து நம்ம ஸ்கூலுக்கு போயிருக்கோம், படிச்சிருக்கோம். அதனால தான் உட்காந்துருக்கோம். ஒரு 15% வந்து அவங்க ஸ்கூலுக்கு போகலை. பட் காமராஜர் அவர் சீஃப் மினிஸ்டராக சார்ஜ் எடுக்கும்போது 7%, 7% மட்டும்தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க. காமராஜர் அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்து வெளியே வரும்போது அதை வந்து 37% ஆக்குறாருங்க. அவரோட டைமில் அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது 7% to 37% ஆக்குறார். அதே மாதிரி அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்து வெளியே வரும்போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இரிகேட்டட் லேண்டு நம்ம சொல்கிறோம், பாசனம் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு கால்வாய் மூலமாக சில இது மூலமாக நமக்கு வந்து ஒரு விவசாயி நம்மளை பெருமையாக சொல்லிக்கிறோம். கிட்டத்தட்ட 60 லட்சம் ஏக்கர் லேண்டுக்கு வந்து அவரு பீரியடில் அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது ரஷ்யா, இங்கிலாந்து, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லா கண்ட்ரிலேருந்து பெஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வெரி காம்ப்ளிகேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. நம்ம ஆலியார் ப்ராஜெக்ட் பரம்பிக்குளம் பார்த்தீங்கன்னா 46 லேக் ஏக்கரில் வந்து அது ஒரு பாசனம் நடக்குது. வெரி காம்ப்ளிகேட்டட் ப்ராஜெக்ட்டுங்க. அது வேர்ல்டுலேயே வந்து 3 ப்ராஜெக்ட் மட்டும்தான் அந்த இரிகேஷன் மாடலில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருமே சொல்லுவோம் ஒரு படிக்காத ஒரு மாமனிதர் காமராஜர் அவர். பட் ஸ்கூலுக்கு போகலின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அவர் ஸ்கூலுக்கு போனாருங்க. 6வது வயசு வரைக்கும் ஸ்கூலுக்கு போனார். அவர் 6வது வயசு இருக்கும்போது அப்பா இறந்துடுறாரு. அம்மா நல்லா முடியல. அவர் மாமா கூட்டிகிட்டு போய் கடையில் வந்து நீ பொட்டணம் போடுப்பாங்கிறார். நான் வந்து ஒரு பலசரக்கு கடை வச்சுருக்கேன், கடையில் வந்து நீ பொட்டணம் போடுங்கிறார். காமராஜர் அங்கே உட்காந்து பார்த்தீங்கன்னா பொட்டணம் போடுறார் விற்கிற போது. அங்கேருந்து அந்த பொட்டணம் போடும்போது வர்ற பேப்பரை படிக்கிறார். அப்போ தான் நம்ம இந்தியன் சுதந்திரம் வாங்கணும்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நம்ம பேசுகிறோம். அப்போ 1919 பார்த்தீங்கன்னா அந்த ஜாலியன் வாலாபாக்னு ஒரு பெரிய ஒரு மேசக்கர் ஜென்ரல் டயர் பண்ணுறான் நம்ம பஞ்சாப்லிங்க, அம்ரிஸ்டர் பக்கத்தில். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு. அந்த ஏஜ் ஆஃப் 15-16 நீங்களாம் அந்த ஏஜை தாண்டிட்டோம், நம்ம எல்லாரும் கூட தாண்டிட்டோம். அப்போ காமராஜருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம், ஒரு ஆதங்கம். நாம் கூட இந்த சுதந்திர போராட்டத்தில் பாடுபண்ணமேன்னு சொல்லிட்டு அந்த ஏஜ் ஆஃப் 16 அரசியலில் வந்து ஒரு ஆர்வம் அவருக்கு. அதுக்கப்புறம் ரிமைனிங் ஹிஸ்ட்ரி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இதுக்கு வந்து படிப்புனால தான் வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஒரு லிஃப்ட் இரிகேஷன் ஸ்கீம் போட்டாரா? கண்டிப்பாக கிடையாதுங்க. அதை தான் நம்ம சார் ஈஸ்வரமூர்த்தி அவர் சொல்லும்போது சொன்னார், படிப்புனா நம்மக்கிட்ட ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம் நம்ம இந்தியாவில் ஸ்பெஷலி தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் கூட வந்துருச்சுங்க. படிப்புனா ஒரு டிகிரி வாங்கணும், நம்ம எல்லோரும் கூட ஒரு இடத்துக்கு போகணும், இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், பிவிஎஸ்சி ஆகணும், பின்னாடி வந்து ஒரு எழுத்து போட்டுக்கணும். இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ எனக்கு கூட அண்ணாமலை அப்படின்னு சொல்லும்போது ஐபிஎஸ்ன்னு சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக பெருமை அப்படின்னு ஒன்று கிடையாதுங்க. அது நீங்கள் ஒரு படித்த ஒரு படிப்பு, பிஇன்னு நீங்கள் படித்த ஒரு படிப்பு. பட் நிறைய இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா நீங்கள் படித்த படிப்பு தான் உங்களோட அடையாளமாக மாறிடுது. ஓ பிஇ படிச்சிருக்காரு, எம்பிஏ படிச்சிருக்காரு, நல்ல பொண்ணு கொடுக்கலாம், தம்பி பொழைச்சிக்குவார், 2 டிகிரி படிச்சிருக்காரு, தம்பி படிக்கல, ஊரில் விவசாயம் பண்ணுறாரு, நீங்கள் பொண்ணு கொடுத்தீங்கன்னா அவர் வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆக மாட்டார், பொண்ணு கொடுக்காதீங்க. ஸோ படிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆகுறீங்களா அப்படிங்கிறக்கு வந்து எடுத்துக்காட்டு கண்டிப்பாக கிடையாதுங்க. இந்த லாஸ்ட் 30-40 வருஷத்தில் தான் நம்ம படிப்பையும் நம்ம சக்ஸஸையும் மிக்ஸ் பண்ணி ரொம்ப கன்ஃபியூஷனில் ஆரம்பிச்சிட்டோம். நிறையா படிச்சுட்டாருன்னா நல்லவன், கண்டிப்பாக கிடையாது. எத்தனையோ படிக்காதவங்க தான் அந்த உலகத்தில் நல்லவங்களாக இருக்காங்க. இப்போ கூட நீங்கள் பெரிய பெரிய ஒரு ஊரில் போய் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் சிக்னலில் பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா 3300 டிராஃபிக் சிக்னல் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 12,000 போலீஸ்காரங்க வந்து டிராஃபிக் சிக்னலில் மட்டும் இருப்பாங்க. நீங்கள் யாரா சிக்னல் அதிகமாக பிரேக் பண்ணுறான், இந்த சிக்னலை பிரேக் பண்ணி போலீஸ்காரன் போய் பிடிச்சி 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா ஃபைன் போடுறவன் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய கல்லூரியில் படித்த இன்ஜினியர்ஸ், இன்ஃபோசிஸில் வேலை பார்க்குறான், ஹெச்பியில் வேலை பார்க்குறான், பெரிய பெரிய காலேஜில் வேலை பார்க்குறான். நீங்கள் ஃபைன் போடும்போது கேட்பீங்க, என்ன தம்பி படிச்சிருக்கேன், எங்கே தம்பி வேலை செய்கிறேன் அப்படின்னு. நான் இங்கே வேலை செய்கிறேன் சார். என்னப்பா அவசரம், ஆஃபீஸ்க்கு லேட் ஆச்சு சார், வேகமாக போகிறேன். ஒரு ஸ்கூட்டரில் வந்து தக்காளி பழத்தை வச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒரு காய்கறியை வச்சுக்கிட்டு அவசரமாக அவனும் மார்க்கெட் போய் விற்கணும். படிக்காத மேதை பார்த்தீங்கன்னா எந்த சிக்னலும் பிரேக் பண்ண மாட்டான், எந்த லாவும் வயலேட் பண்ண மாட்டான், ரொம்ப அமைதியாக போவான். அது செகண்ட் நம்மகிட்ட இருக்கிற ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம் வந்து படித்தவங்க எல்லாமே கெட்டவங்க, படித்தவங்க எல்லாமே நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி. இதுக்கெல்லாம் எந்த இதுவுமே கிடையாதுங்க. அவர் சொன்ன மாதிரி நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் படிக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக ஒரு ஐடியா இருக்கணும். ஒய் ஆர் யூ ஸ்டடியிங், எஜுகேஷன்னா என்ன, ஒரு படிப்புங்கிறது என்ன. எஜுகேஷன் வந்து நம்ம விவேகானந்தர் என்ன சொன்னாருன்னா, எவ்ரி மேன் இஸ் பார்ன் பெர்ஃபெக்ட். பிறந்த ஒவ்வொரு மனுஷனுமே பெர்ஃபெக்டாக பிறந்தவன். பிறந்த தினம் எப்போ உங்கள் அம்மா கையில் வந்து உங்களை குழந்தையாக கொடுக்குறாங்களோ அன்றைக்கி நீங்கள் பெர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்.
அதை விட ஒரு ஹியூமன் பீயிங் உலகத்தில் கிடையாதுங்க. பிகாஸ் நீங்கள் வந்து ஆத்மா. எஜுகேஷன்னால தான் மக்கள் கெட்டு போகிறாங்க அப்படிங்கிறது விவேகானந்தர் வந்து எத்தனையோ இடத்துல பதிவு பண்ண ஒரு கருத்து. எஜுகேஷன் மேக்ஸ் அ பர்சன் இம்பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்டாக பிறந்த ஒரு குழந்தைய வந்து நாம் இம்பெர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு எஜுகேஷன் சிஸ்டமில் அவனை விட்டு அந்த குழந்தை வெளியே வந்து ஒரு மனுஷனாக வெளியே வரும்போது அவன் வந்து இம்பெர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங் ஆயிடுறான் அப்படின்னு. அப்படின்னா பெர்ஃபெக்ட் எஜுகேஷன்னா என்ன, ஒரு எஜுகேஷன்னா என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ ஜெர்மனி நான் போன வருஷம் ஒரு மாதம் அங்கே போய் தங்கியிருந்தேன். அங்கே கேட்ட உங்கள் ஊரில் எவ்வளோ இன்ஜினியர்ஸுங்க இருக்கிறாங்க அப்படின்னு. எங்கள் ஊரில் ரொம்ப கம்மி இன்ஜினியர்ஸுங்க. இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் இன்ஜினியர்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். கர்நாடகாவில் 1.5 லட்சம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஆந்திராவில் 1.5 லட்சம் பண்ணுறோம். இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 9.5 லட்சம் 9.5 லேக் இன்ஜினியர்ஸ், ஆல்மோஸ்ட் 10 லட்சம் இன்ஜினியர்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,30,000 டாக்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா 1300 இன்ஜினியர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு கண்ட்ரியில் நம்ம 10 லட்சம் இன்ஜினியர்ஸ், ஜெர்மனியில் 1300 பேர், அவ்வளோதான் இன்ஜினியர்ஸ் ஒரு வருஷத்துக்கு. ஏன் வந்து நீங்கள் 1300 பேர் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, ஏன் உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டால், எங்கள் ஊரில் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டுங்க, அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ஸ்கூல்னு ஒன்று 3 வருஷம் படிக்கணும். அவனா வந்து கார்பெண்டராக வேலை செய்யணும். நானும் மெக்கானிக்கல் இன்ஜினியருங்க. 3 இயர்ஸ் வந்து நீங்கள் ஸ்கூலில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு விஷயத்தை வந்து பெர்ஃபெக்டாக பண்ண தெரியுதா உங்களுக்கு? ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கீங்க, ஒரு விஷயத்தை வந்து நீட்டாக வந்து பண்ணி அது ஒரு ப்ராடக்டாக உங்களுக்கு உருவாக்க தெரியுதா? 3 வருஷம் ப்ராக்டிஸ் ஸ்கூல். 4 + 3 7 இயர்ஸ். 7 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 1 வருஷம் வந்து டிசைன் ஸ்கூல். நீங்கள் டிசைன் பண்ணணும். 8 வருஷம் நீங்கள் படித்து முடித்தா தான் உங்களுக்கு இன்ஜினியர் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதனால தான் ஜெர்மனி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கண்ட்ரி. நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்களோ அவ்வளோதான் அந்த ஜெர்மனியில் இருக்காங்க. பட் அவங்களோட பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட ஆல்மோஸ்ட் 2 மடங்கு அதிகமான ஒரு பொருளாதாரம் இருக்கிற ஒரு கண்ட்ரி. நம்ம எல்லாரும் கேட்குற 127 கோடி பேர் இங்கே இருக்கிறோம், இவ்வளோ இன்ஜினியர்ஸ் இருக்கோம், டாக்டர்ஸ் இருக்கோம், இந்தியா ஏன் முன்னேறல? இன்னும் பார்த்தீங்கன்னா கூட நம்ம டாக்டராக இருந்து போய் அதே மலேரியாவுக்கு தான் ஊசி போட்டிருக்கோம். இது 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அதே டாக்டர் தான் பண்ணுறாரு. அதே ஹைவே இன்ஜினியர் 20 வருஷமாக ரோடு போடுறான். ரோடு போட்டு 30 நாளில் பார்த்தீங்கன்னா மழை வந்ததுக்கப்புறம் ரோடு போயிடுது. ஐஏஎஸ் ஆஃபீஸர் 30 வருஷத்துக்கு முன்னாடி லஞ்சம் வாங்கினான்னு அரெஸ்ட் ஆனா 30 வருஷம் கழிச்சு இன்னைக்கும் லஞ்சம் வாங்குறான்னு அரெஸ்ட் ஆகிறான். ஏன் நம்ம நாடு இப்படி இருக்குன்னா, தெர் இஸ் சம் ப்ராப்ளம் வித் எஜுகேஷன். நம்ம படித்த படிப்பு, நம்ம படித்த கல்வியில் வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வரும். இப்போ பெங்களூர் மாதிரி ஒரு மாநகரத்தில் பார்த்தீங்கன்னா சில என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து 3வது 4வதுக்கு வந்து குழந்தைகள் அனுப்புகிறாங்க. 3rd ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். எவ்வளோப்பா ஃபீஸ் கொடுக்குறீங்கன்னா 9.5 லேக்ஸுங்க, 9.5 லட்சம் ரூபா. நீங்கள் 3வது போகிற ஒரு பையனுக்கு வந்து நீங்கள் ஸ்கூல் ஃபீஸாக கட்டுறீங்க. சில இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் இருக்காங்க. 9.5 லேக்ஸ். நான் உங்களுக்கு சொல்லும் போது கூட சொன்னேன், நான் அதிகமாக கற்றுக்கிட்டது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூமிலிட்டியில், ரொம்ப ஒரு தாழ்மையாக நான் சொல்லணும் அப்படின்னா அங்காரத்துலேயோ பெருமையிலையோ சொல்லிங்க. நான் அதிகமாக கற்றுக்கிட்டது வந்து என் தோட்டத்தில், விவசாயத்தில், எங்கள் அப்பா அம்மாக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு ஆடி மேய்க்கிறதுலேருந்து நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேங்க. கிராமத்தில் பெரியவங்ககிட்ட பேசும்போது நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங்கோ மேனேஜ்மெண்ட்டோ நீங்கள் படிக்கிறீங்க. அது எல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களோட ஒரு ப்ராக்டிக்கலாக, ஒரு தியரட்டிக்கலாக அதை பார்க்கக்கூடிய ஒரு வல்லமையை உங்களுக்கு கொடுக்குறது. ஸோ நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், ஸ்கூலில் எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லாமே உங்கள் ஸ்கூலில் தயார் பண்ணுறது நீட் எக்ஸாமுக்கு தயார் பண்ணுறோம், இன்னொரு எக்ஸாமுக்கு தயார் பண்ணுறோம், அவ்வளோதான். கஷ்டப்பட்டு படித்து போய் டாக்டர் ஆகிறோம். டாக்டர் ஆனதுக்கப்புறம் நம்ம அண்ணன் ஈஸ்வரமூர்த்தி சொன்ன மாதிரி என்ன பண்ணுறோம், பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறோம், இன்னும் 3 டாக்டரை வேலைக்கு வைக்கிறோம். காய்ச்சல்னு போனீங்கன்னா 19 டெஸ்ட் எடுக்கிறோம். எக்ஸ்ரேலேருந்து அவனுக்கு என்னென்ன நம்ம ஐட்னரி இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து மினிமம் 35,000 ரூபா பில் அவனுக்கு போட்டு வெளியே அனுப்புகிறோம். இங்கே கர்நாடகா, தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய மருத்துவமனையில் இருக்கிற 90% டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தேர் கான்ட்ராக்ட் டாக்டர்ஸ். யாருமே டாக்டர்ஸ் கிடையாது, தேர் கான்ட்ராக்ட் டாக்டர்ஸ். வர்ற பில்லில் பெர்சன்டேஜ் வந்து டாக்டருக்கு போயிடும். அதனால் சில பேர் வந்து இன்னும் பிரைமரி ஹெல்த் சென்டரில் அவங்கள வேலை செய்கிறத நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குங்க. பெரிய பெரிய படிப்பு ஸ்டான்லியில் படிக்கிறாங்க, ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் படிக்கிறாங்க, ஸ்டான்ஃபோர்டில் படிக்கிறீங்க. எல்லாம் வந்து மிகப்பெரிய நிறுவனத்தில், நான் சொல்ல விரும்பலை, நிறுவனத்தில் வந்து we are just contract doctors. 90% மாதம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வருது. 3 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம். நீ டாக்டர் ஆனதுக்கு யார் காரணம்னா இந்த மாதிரி அறக்கட்டளைகள் காரணம், அவங்க அப்பா அம்மா காரணம், சொல்லி கொடுத்த டீச்சர் காரணம். ஸ்கூல்லேருந்து நான்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஸ்கூல்லேருந்து ஓடி போயிட்டேங்க. நான் இங்கே வந்து உங்களுக்கு இவ்வளோ பெருமையாக பேசிகிட்டு இருக்கேன். மாமா வீட்டுக்கு தான் ஓடி போனேன். இங்கே நான் செயின்ட் ஆண்டனீஸில் படிக்கும்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் படித்தேன். எனக்கு ஸ்கூலில் பெருசாக ஒன்றும் பிடிக்கலிங்க. என்னடா சொல்லிக் கொடுக்குறீங்க, புதுசாக எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேது, தெரிஞ்ச விஷயத்துலேயே அரைச்சம்மா வரைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டேங்க. 3-4 மாதம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி நம்ம மாமா ரிவர் டெக்ஸ் மாமா ஃப்ரண்ட் ரோவில் இருக்கார்.
நேராக ஒரு வீட்டில் போய் தஞ்சம் அடைஞ்சிட்டேன். ஏன்னா இந்த அவையில் சில கருத்துக்களை சொல்லணும் உங்களுக்கு. அங்கே போய் தஞ்சம் அடைஞ்சு அவர் ரொம்ப பாசமாக அரவணைப்பாக என்னை வந்து எஸ்கேப் பண்ணாமல் உட்கார வைக்கிறார். அவர் உட்கார வச்சுட்டு எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஊருக்கு, நீங்கள் அங்கேருந்து கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா அங்கேருந்து கிளம்பி வர்றாரு. நான் எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு. எனக்கு ஸ்கூலில் வந்து எதுவுமே பிடிக்கல. ஸ்கூலில் கற்றுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இல்லை. நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுங்க இதே ஊரில் ஸ்கூல் இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. உடனே அப்பா கூட சொல்கிறார், ரொம்ப ட்ரை பண்ணுறாரு, ஏதாச்சும் பண்ணி நம்ம பையனை படிக்க வைக்கணுமே. ஆனால் அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சட்டை வேணும் அப்படிங்கிறக்காக அவங்க சட்டை வாங்காமல் எனக்கு படிக்க வச்சவங்க. கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஏதோ பண்ணி 6 மாதம் கழித்து என் தலையில் ஏதோ வருது, நான் போய் படிக்கணும். 22 டிசம்பர் 2012 வந்து நான் ஜனாதிபதி முன்னாடி பேசுகிறேங்க. பிரணாப் முகர்ஜி அவர் முன்னாடி ராஷ்டிரபதி பவனில் அசோகா ஹாலில் பேசுகிறேன். அது வந்து நம்ம ஐபிஎஸ் பேட்சில் வந்து டாப்பர் கொடுக்குற மரியாதை. அது எல்லா ஐபிஎஸ் ஐஏஎஸ் பேட்சில் வந்து யார் பேட்சை டாப் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஜனாதிபதி முன்னாடி பேசுனாங்க. ஸோ என்னோடய பேட்ச் டாப்பர் நான். ஸோ ஜனாதிபதி முன்னாடி நீங்கள் போய் பேசுங்க. அது நீங்கள் யூடியூப்பில் கூட அந்த வீடியோவை பார்க்கலாம். ஒரு 37 நிமிஷம் நான் அதில் பேசியிருப்பேன். நம்ம பிரணாப் முகர்ஜி உட்காந்து கேட்டுருப்பார் நான் பேசினதுங்க. பேசி முடித்ததுக்கப்புறம் நான் சொன்னேன், இன்றைக்கி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னாங்க. இந்தியாவில் ரொம்ப புனிதமான இடம் வந்து ஒரு ராஷ்டிரபதி பவன். அதுலேயும் புனிதமான இடம் வந்து அசோகா ஹால். அதுலேயும் புனிதமான இடம் வந்து நம்ம ஜனாதிபதி முன்னாடி நீங்கள் நிற்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. எங்கேயோ ஒரு கிராமத்தில் பிறந்து விவசாயத்தில் வளர்ந்து விவசாயத்தில் எனக்கு அவங்க ஃபீஸ் கட்டி இந்தியாவில் இருக்கிற பெஸ்ட் காலேஜஸ்லாம் படித்து நான் உங்கள் முன்னாடி நான் பேசுகிறேன்னா பெருமைங்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், இவங்கெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை ஸ்கூலுக்கு அனுப்பலைன்னா நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்திருப்போம் அப்படின்னு. என்னோடய மாமா, என்னுடைய தந்தை, என்னுடைய தாய், என்னுடைய ரிவர்டெக்ஸ் மாமா இவங்கெல்லாம் சேர்ந்து என்னை கன்வின்ஸ் பண்ணி திரும்ப வந்து ஸ்கூலில் வர்றாங்க. 5வது 6வதுக்கு மேலே தான் படிப்பு மேலே எனக்கு ஒரு ஈடுபாடு வருது. படிப்புனா வந்து நம்மளோட வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்துறக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்ஜினியரிங் போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு 2வது வருஷம் படிக்கும்போது ஒரு தாட் வருது, நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சாப்பாடுக்கு நம்ம கஷ்டம் இல்லை, 3 வேளை சாப்பாடு கிடைக்குது நமக்கு, ஏன் நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுங்க இன்ஜினியரிங் முடித்த உடனே நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு. ஸோ நம்ம அதுவும் பார்த்திங்கன்னா அப்போ நான் பேட்ச் டாப்பராக தான் இருந்தேன். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் வந்து எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க. நான் வேலைக்கு போகலை அப்படின்னு. அப்பா கூட மேலே ஒரு கோவையாக வேலைக்கு போகலை அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்கு ஒரு குழப்பமாக இருக்கேன், நானும் வேலைக்கு போய் நானும் இன்ஜினியராக சேர்ந்து நானும் பெங்களூருக்கு போய் ஃப்ளாட் வாங்கி கார் வாங்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி இருக்கிற வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. எனக்கு ஒரு வருஷம் டைம் கொடுங்க, நான் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும், லைஃப்பில் எனக்கு என்ன வேணும்னு சிந்திக்கிறதுக்கு எனக்கு 1 வருஷம் டைம் கொடுங்க. ஏன்னா நம்மளாம் கிராமத்தில் பிறந்தவங்க, 15 வயசில் 16 வயசில் நமக்குலாம் மெச்சூரிட்டி இருக்காது நம்ம எல்லாத்துக்கும் கூட. நான் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் 1 வருஷம் பிரேக் எடுத்தேன். எனக்கு அந்த 1 வருஷம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இயர், எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது முடிச்சதுக்கப்புறம் அப்போ நினச்சேன், நம்ம கல்வி இன்னும் வந்து நிறைவு அடையலை, நம்ம எஜுகேஷன் இஸ் நாட் கம்ப்ளீட்டட், நம்ம என்ன கல்வின்னு சொல்கிறோமோ கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேட் எழுதி நம்ம இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் லக்னோவுக்கு போனாங்க. லக்னோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் படிக்க போன இடத்துல ரொம்ப வறுமை. 5 ரூபாய்க்கு கொலை பண்ணுவானுங்க, 5 rupees மர்டர் பண்ணுவான். நம்ம ஐஏஎம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி. அது நீங்கள் வெளியே டைரக்டர் சொல்லுவாங்க, தம்பிகளை 6 மணிக்கு மேலே யாரும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு. ஏங்க 6 மணிக்கு முன்னாடி போகக்கூடாதுன்னா மர்டர் பண்ணிடுவாங்க, 5 ரூபாய்க்குலாம் மர்டர் பண்ணுவாங்க, இல்லை கேர்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு உத்தரப்பிரதேசில் 2 வருஷம் 2008, 2009, 2010 அங்கே படிக்கும்போதுங்க நிறையா சுற்றியிருக்கேன். பூர்வாஞ்சல் சைட், பீகார் சைடு, எம்பி சைடு, ஜார்க்கண்ட் சைடெல்லாம் சுற்றி பார்க்கும்போது நாமெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம அப்பா அம்மா பண்ண புண்ணியம் நம்ம நல்ல விதத்தில் இருக்கும். அண்ணன் சொன்ன மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சில மாணவர்கள் வந்து உங்கள் லக்கு, பியூர்லி உங்கள் லக்கு, நீங்கள் பணக்கார குடும்பத்தில் பிறந்துட்டீங்க. சில பேர் பியூர்லி அவங்க லக்கு, அவங்க ஏழை குடும்பத்தில் பிறந்திருக்காங்க. எனக்கு கொடுத்த 19 அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம அதை படிக்கும் போது அவங்க எல்லாருமே அப்பா அம்மா என்ன தொழில் பண்ணுறாங்கன்னு சைடில் எழுதி இருந்துச்சு. ஒருத்தரோட அப்பா வந்து கூலி தொழிலாளி, ஒருத்தரோட அப்பா வந்து நெசவு தொழிலாளி, ஒருத்தரோட அப்பா வந்து ஆட்டோ டிரைவர், ஒருத்தரோட அப்பா வந்து மஸ்கிட்டோ வீவிங் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறார், இன்னொருத்தரோட அப்பா வந்து பஸ் பாடி பில்டிங்கில் ஃபிட்டராக இருக்கார். அதெல்லாம் பார்த்தாங்க. அந்த 19 பேரில் எனக்கு ஒரு 6 பேர் ஞாபகம் இருக்குது. ஏன் இன்றைக்கி அந்த குழந்தைகள் ஸ்டேஜில் வந்து நம்ம டெப்டி கலெக்டர் மேடம்கிட்ட நம்ம இவ்வளோ பெரிய ஆன்றோர்கள் சான்றோர்கள் எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஒரு செக் வாங்கிட்டு போகிறாங்கன்னா இது அவங்க பண்ண தப்பு கிடையாதுங்க. யாருமே இங்கே தப்பு பண்ணல. அவங்க சூழ்நிலை அந்த மாதிரி அற்புதமான தந்தை தாயிட்ட அவங்க பிறந்திருக்காங்க. ஏன் அற்புதமான தந்தை தாய்னா இது ஏபிஜே அப்துல் கலாம் பல இடத்துல சொல்லியிருக்காரு. ஏபிஜே அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா பல காலம் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் பாய். ஏன்னா இப்போ 2 ரூபா கொடுப்பாங்க, வாரத்துக்கு வந்து 2 ரூபா. ஏபிஜே அப்துல் கலாம் காலங்காத்தால போய் நியூஸ் பேப்பர் போடணும். அந்த 2 ரூபா 7 பேர் அப்துல் கலாமோட பிறந்தவங்க. அபுபக்கர் அவரோட அண்ணன் நம்ம எல்லாத்துக்கும் கூட தெரியும். அதுக்கப்புறம் 6 பேர். அங்கே போய் அப்துல் கலாம் சொன்னார், இந்த மாதிரி ஒரு வறுமையான குடும்பத்தில் பிறந்து வறுமையை கண்ணில் பார்த்து
நியூஸ் பேப்பரை போட்டு வாரத்துக்கு 2 ரூபா நான் சம்பாரிச்சேன் இல்லைங்களா, அதுதான் அப்துல் கலாமா என்னை உருவாக்குச்சு, வேறு எதுவுமே உருவாக்கலை. இந்த குழந்தைகள் 19 பேர் யார் வந்து செக் வாங்கிட்டு போயிருக்காங்களோ, நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்னோட குழந்தைகள் நம்ம குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற பெரிய தப்பு, லக்ஸூரியஸாக அவங்கள வளர்த்துறோம். ஏசி காரில் போகிறோம், அவங்களுக்கு ஒரு சின்ன வியர்வை வரக்கூடாது, பார்த்து பண்ணுறோம். அவங்க லைஃப்பில் பெருசாக சாதனை பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் லைஃப்பில் பண்ண சாதனையாளர்கள் எல்லாம் பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பின்னாடி பெஞ்சிலேருந்து வந்தவன் தான் முன்னாடி வருவானுங்க. ஏன்னா அவனுக்கு தான் பசினா என்னன்னு தெரியும். நமக்குலாம் பசினா என்னன்னு தெரியாதுங்க. நம்மளாம் ஹோட்டலுக்கு போய் மெனு கார்டை பார்த்து ஆர்டர் பண்ணுறவங்க, சிக்கன் பரோட்டா கொடு, பன்னீர் டிஷ் கொடு, அதை கொடு, இதை கொடு. இந்த குழந்தைகள் எல்லாமே பசியில் உட்காந்துருக்கிற குழந்தைகள். அது வந்து அவங்களுக்கு ஆண்டவன் கொடுத்த வரம். நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, பிரணாப் முகர்ஜி அவர் ஸ்கூல் டீச்சர் ஆரம்பிக்கிறார் வாழ்க்கையங்க, பழைய ஜனாதிபதி. 7 கிலோமீட்டர் நடந்து போய் படித்தவர். அவர் 7 கிலோமீட்டர்ஸ் நடந்து போய் ஸ்கூலில் படிச்சுட்டு 7 கிலோமீட்டர் வரணும். வெஸ்ட் பெங்காலில் புருலியா அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில். அவர் வந்து நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உன்னதமான ஒரு பதவி, ஜனாதிபதி ஆகிட்டார். எகெயின் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி ஆகிட்டிங்கன்னா டீ செல்லர், வதோதரா ரயில்வே ஸ்டேஷன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இப்போ இருக்கிற பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு ஸ்டேட்டில் பிறந்தவர் நம்ம ஜனாதிபதி. இவங்களுக்கெல்லாம் காமனாக போய் ஏன் நீங்கள் சக்ஸஸ் ஆனீங்கன்னா, எல்லாருமே சொல்கிறது நான் வறுமையை பார்த்தனால தான் நான் சக்ஸஸ் ஆனேன். ஸோ இந்த குழந்தைங்கள் எல்லாம் ரொம்ப பெரிய ஆளுகளாக வருவாங்க, இல்லை டவுட்டே எனக்கு கிடையாதுங்க. நீங்கள் 19 பேர் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் அறக்கட்டளை வாங்கியிருக்கீங்களோ, இது ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்த படிப்பு. இது வந்து விலை மதிப்பில்லாத படிப்பு. இதுக்கு வந்து குரோரெல்லாம் போட முடியாதுங்க. நீங்களாம் பெரிய ஆளாக வருவீங்க, ரிஸ்க் எடுங்க, கண்டிப்பாக ரிஸ்க் எடுங்க. ஸோ உங்களுக்கு எஜுகேஷனோட உண்மையான வேல்யூ தெரியும். படிச்சுட்டு தயவு செஞ்சு நீங்கள் ஒரு லெவலுக்கு வந்தாச்சு, ரிஸ்க் எடுங்க. இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா இட்ஸ் $2.7 trillion எக்கானமி. இப்போ கரூர் பாருங்கள், இந்த மேடையில் இருக்கவங்களாம் ரொம்ப சிம்பிளான ஆளுங்க. இந்த கரூருக்கு இருக்கிற பெருமை அது. வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, அதுவும் பார்த்தீங்கன்னா பழைய வெள்ளை வேட்டி பழைய வெள்ளை சட்டை, அது வெளுத்து போட்டிருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் உட்காந்து பேசிட்டிங்கன்னா 10 பஸ் ஓடும், ஒரு 1000 பேர்த்துக்கு வேலை கொடுப்பாங்க, ஒரு 2000 பேர்த்துக்கு வேலை கொடுப்பாங்க. இது கரூருக்கு இருக்கிற பெருமை. அதனால தான் பார்த்தீங்கன்னா கரூர் வந்து தமிழ்நாட்டோட ஃபினான்ஷியல் நர்வ் சென்டர். இது ஒரு ஃபினான்ஷியல் டைனமைட். எலெக்ஷன் கமிஷனில் ஒரு மீட்டிங் நடக்கும்போது ஆல் இந்தியா லெவல் மீட்டிங்கில் கரூரை பற்றி பேசுவாங்க, பணப்புழக்கத்தை பற்றிங்க. டெல்லியில் பேசுவாங்க, தமிழ்நாட்டில் கரூர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், நாம அது பணம் புழங்குற ஊர் அப்படின்னு. இது பல முதலாளிகள், பல பிஸ்னஸ் பீப்புள், பல மேக்னட்ஸ் உருவாக்குனது. பட் இந்த ஊரோட மண், இந்த ஊரோட தண்ணியோட பெருமை வந்து சிம்பிளிசிட்டி. அவங்க எவ்வளோ பெரிய ஆளுகளாக இருந்தால் கூட வெள்ளை வேட்டி, அந்த துண்டு, அந்த சட்டை அதான் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஊரில் நீங்கள்லாம் பிறந்தது இன்னொரு பெருமை. இது வேறு ஊருக்கு இந்த சிறப்பு கிடையாது. இது ஃபினான்ஷியல் நர்வ் சென்டர். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் என்னங்க கரூரில் பண்ணுறேன்னா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் தொழில் ஒரு பெரிய ஒரு தொழில். நம்ம கரூரில் வந்து நம்ம முன்னாடி இருக்கவங்க ஃபினான்ஷியல் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க ஈரோட்டில். அவங்க வந்து அவங்க 2 பேரும் கணவன் ப்ளஸ் மனைவி வருஷத்துக்கு 7 பேர்த்துக்கு இங்கே வந்து படிக்க வைக்கிறாங்க. அவங்க வந்து 7 செக் எனக்கு கொடுத்துருக்காங்க, பேரே இல்லாமல் 7 பேர்த்த படிக்க வைக்கிறாங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் கேட்டிங்கன்னா இந்த பல்லவட்டி, கரூர், அக்ராஸ் இந்தியா, நாகாலாந்து, ஜம்மு அண்ட் காஷ்மீர், ராஜஸ்தானில் பாலி, கன்னியாகுமரி, நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் எல்லா பக்கம் போனீங்கன்னா கரூரில் இருந்து அந்த ஃபினான்ஸ் அப்படிங்கிறது ஆரிஜினேட் ஆகிருக்குங்க. நான் எல்லா மீட்டிங்கில் கூட ரொம்ப பெருமையாக பேசுகிறது, ஃபினான்ஸுங்கிறது எங்கள் ஊர்லேருந்து ஆரிஜினேட் ஆச்சு. என்ன காரணம்னா, பேங்க் வந்து ஒருத்தனுக்கு பணம் கொடுக்கறதுக்கு ரெடி இல்லை, அவங்கள்ட்ட ஒன்றுமே கிடையாது. ஒரு வீட்டில் வந்து தனி மனுஷனாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு வந்து நீங்கள் போய் பணம் கொடுத்து தொழில் பண்ணுறா, நான் இருக்கேன், எனக்கு நீ 1000 ரூபா கொடுக்குறேன், நீ 10 வாரமாக பிரித்து கட்டுன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அதுக்கு ஒரு தைரியம் வேணும் ஃபஸ்ட்டு. அது இந்த ஊர் மக்களுக்கு அந்த தைரியம் இருக்குது. செகண்ட் வந்து பணத்தை வந்து நீங்கள் வந்து நாங்கள் மணி சர்க்குலேஷன் சொல்லுவோம். இட்ஸ் கால்ட் வெலாசிட்டி ஆஃப் மணி. நீங்கள் ஹார்வர்ட் போனீங்க, ஸ்டான்ஃபோர்ட் போனீங்கன்னா there is something called velocity of money. எந்த ஊரில் வந்து பணம் வேகமாக சுற்றுதோ அந்த ஊர் வந்து பொருளாதாரத்தில் முன்னாடி போங்க. இப்போ கரூரோட வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. அதாவது ஒரு பணம் வந்து எவ்ரி 5 days இட் will circulate. இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா 2.1 2 நாளைக்கு ஒருக்கா சர்க்குலேட் ஆகும். ஸோ கரூர் வந்து ஃபினான்ஷியல் வெலாசிட்டி இஸ் வெரி ஹை. ஸோ அது ஒரு பெருமை. இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் தொழில் வந்து அக்ராஸ் இந்தியாவில் கொடுத்துருக்கு. இதே தொழிலை வந்து கௌரவமாக நாம் சொல்லணும்னா மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்தியாவில். என்னோட ஐஏஎம் லக்னோவில் படித்த பாதி பேர் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபினான்ஸில் தான் வேலை செய்கிறாங்க. ஸோ அது இன்னொரு பெருமை. நீங்கள் எல்லாமே இங்கே பிறந்திருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ இந்தியாவில் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் ஒரு லாஸ்ட் 10 நிமிஷம் பேசணும் அப்படின்னா, நீங்கள் என்ன ரிஸ்க் எடுக்கணும், நெக்ஸ்ட்டு 10 வருஷம் நான் என்ன பண்ணணும் சார். நான் இன்ஜினியரிங் போகும்போது எல்லாருமே வந்து இசிஇன்னு எடுப்பாங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர்னு எடுப்பாங்க. ஏன்னா இப்போ அதான் டாப் 2002. 2007 நான் படித்து முடிக்கும்போது மெக்கானிக்கல் டாப், 2010 கம்ப்யூட்டர் சயின்ஸ் டாப்,
2015 சிவில் இன்ஜினியரிங் டாப். குழந்தைங்களாம் நிறைய பேர் 12th வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க நம்ம என்ன படிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எவ்ரி 5 years உங்களோட படிப்பே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவில் எஜுகேஷன் அப்படிங்கிறது லீடிங் இண்டிகேட்டர் இல்லைங்க, லேகிங் இண்டிகேட்டர். அதாவது இண்டஸ்ட்ரி மாறினதுக்கப்புறம் நம்ம எஜுகேஷன் மாறுது. வேறு கண்ட்ரியில் யூரோப்பில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மாறினதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி மாறும். இந்தியாவில் இண்டஸ்ட்ரி மாறினதுக்கப்புறம் எஜுகேஷன் மாறுது. ஸோ உங்களுக்கு எந்த குழப்பமே வேண்டாம், என்ன படிக்கணும் அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்கு தயவு செஞ்சு வேண்டாம். என்ன நீங்கள் படிச்சிங்கன்னா கூட 80% ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வெரி காமன். அதில் பெரிய டிஃப்ரென்ஸே இல்லை. நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, மெக்கானிக்கல் படிக்கிறீங்க, டாக்டர் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டாக இருக்குது, என்ன படிச்சிங்கன்னா கூட 80% இஸ் காமன். உங்களுக்கு என்ன வேணும்? நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும். இப்போ இருக்கிற இந்தியாவில் மினிமம் 3 மொழி பேசணும். ஆளுமை திறன் வேணும். ஒரு 10 பேர் இருந்தால் கூட வேலை வாங்குகிற கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் காலேஜில் போய் கற்றுக்கணும். தட் இஸ் த ஹோல் ஐடியா. சிவில் படிக்கணுமா மெக்கானிக்கல் டசன்ட் மேட்டர். நல்ல காலேஜ் ஏன் போகிறீங்க? இப்போ அங்கே அவார்டு வாங்கினவங்கலாம் பார்த்தீங்கன்னா கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி, ஜிசிடி, வெட்டினரி காலேஜ் சென்னை, வெட்டினரி காலேஜ் நாமக்கல், சாந்தி நிகேதன், எல்லாம் நல்ல நல்ல காலேஜில் படிக்கிறாங்க. நல்ல காலேஜில் என்ன உங்களுக்கு ஒரு அமைப்புனா நல்லவங்க படிக்க வருவாங்க, நல்ல ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க. நான் லக்னோவில் படிக்கும்போதுங்க என்னோடய ஃபீஸ் வந்து எம்பிஏ படிக்கும்போது 21 லட்சம் என்னோடய ஃபீஸ். எம்பிஏ முடிக்கும்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நடத்துகிற எம்பிஏ காலேஜில் இந்தியாவில் 21 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க. நான் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி, எதுக்குங்க 21 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்குறீங்க? 2 வருஷம் எம்பிஏக்கு 21 லட்சம் ஐஏஎம்ல வாங்குறீங்களே? அவங்க சொன்னது, இல்லைங்க தப்பாக நினச்சிக்காதீங்க, இது ஒரு இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட். உங்களுக்கு வர்ற ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே அமெரிக்காவிலேருந்து வர்றாங்க, யூரோப்லேருந்து வர்றாங்க, நியூசிலாண்ட்லேருந்து வர்றாங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து வர்றாங்க. அமெரிக்காவில் போய் ஒரு ப்ரொஃபஸர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட மினிமம் சேலரி வந்து $2 லட்சம், 1,60,00,000 ரூபா. இஸ் அ டென்யூர்டு ப்ரொஃபஸர். யூஎஸில் நீங்கள் ப்ரொஃபஸர்னா 1,60,60,00,000, 1,60,00,000 ரூபா கொடுத்தா தான் அவன் ப்ரொஃபஸருங்க. அவன் வந்து உங்கள்கிட்ட பாடம் எடுக்கும்போது அந்த பணத்தை நீங்கள் கொடுக்கணும். கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு பேங்க் லோன் கொடுக்குறோம், நீங்கள் பேங்க் லோன் வாங்கிக்கிங்க, இல்லைன்னு சொல்லலை, நீங்களே படிங்க, பணம் கட்டுங்க, நல்லா வாங்க, நல்லா சம்பாதிங்க, லோனை திரும்ப அடைங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் மேலே மேலே போகும்போது எஜுகேஷன் வந்து இட் பிகம்ஸ் காஸ்ட்லி. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் சீப். எல்லாமே ஐஐடியில் வந்து உங்களுக்கு 11 லட்ச ரூபா ஆகும், 11.5 lakhs. ஐஐடியில் போய் நீங்கள் இன்ஜினியர் படிக்கணும் அப்படின்னா. ஒரு காலத்தில் வந்து பணக்காரங்க பசங்க மட்டும்தான் படிக்கிறதுங்கிறது இப்போ மாறிடுச்சு. எல்லாரும் படிக்கலாம், பேங்க் லோன் இருக்குது, தைரியமாக எடுத்து படிங்க. பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து உங்களை வந்து அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு நிறுத்தக்கூடாது. அதுக்கு தான் இவங்க இருக்காங்க. ஸோ எஜுகேஷன் நீங்கள் படிக்கிறது உங்களோட கோல் என்னவாக இருக்கணும்? டு லேர்ன் நியூ திங்ஸ். புதுசாக கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களையே இம்ப்ரூவ் பண்ணுறக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பேசுகிறேன், எழுதுகிறேன், பழகிறேன், 4 பேர்த்துட்டு வேலையை வாங்குற கெப்பாசிட்டியை நான் தெரிஞ்சுக்கிறேன். அது எஜுகேஷன். இந்த பேப்பர் எடுத்துக்கிட்டு ஈக்குவேஷன் போடுறதால வேண்டாங்க. அதெல்லாம் நம்ம இன்னொருத்தர் சம்பளம் கொடுத்து எடுத்துக்குவோம், அவன் வந்து நமக்கு போட்டு கொடுப்பான். நெக்ஸ்ட்டு 10 வருஷம் உலகம் எப்படி மாறும் அப்படின்னா, நான் ஜெர்மனியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூனிக் டு பெர்லின் 2 சிட்டி இருக்குது. அதாவது ஜெர்மனியில் மிகப்பெரிய பொருளாதார சிட்டி. அங்கே பார்த்தீங்கன்னா A6ன்னு ஒரு ஹைவே இருக்குது. அது 12 லேனுங்க. அது 6 லேன் இந்த பக்கம், 6 லேன் அந்த பக்கம். அதில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்பீடே வந்து 240 km/h. நீங்கள் 240 கிலோ போகக்கூடாது. நீங்கள் இந்தியாவிலேருந்து போகிறீங்க, யூ டேக் அ கார் அண்ட் டாக்ஸி எடுத்துக்கிறீங்க, நமக்கெல்லாம் 100க்கு மேலே நீங்கள் அழுத்துனீங்கன்னாவே நம்ம இந்தியாவில் வந்து ஐயோ கார் ஆடுமே, பயமாக இருக்குது, நம்ம போய் ஆக்சிடென்ட் ஆகிட்டோம்னா என்ன பண்ணுறது, பிரேக் பிடிக்குமா நம்ம, ஏன்னா நம்ம ஊர் கல்ச்சரில் நம்ம வளர்ந்தவங்க. அங்கே நாங்கள் ஒரு கார் வாடகை கார் எடுத்துகிட்டு போகும்போது டிரைவர் சொன்னது, என்ன சார் ஸ்லோவாக போகிறீங்க லேனில், அழுத்துங்க சார் 180, 220, 240, 260 டச் பண்ணுறவங்க அந்த ஹைவேல. கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் 2 மணி நேரம் 20 நிமிஷத்தில் கவர் பண்ணுறாங்க. 2.5 hours, 2.5 மணி நேரத்தில் 600 கிலோமீட்டர் கவர் பண்ணி ரீச் ஆகிறோம். அப்போ தான் தெரிஞ்சுது ஒரு வளர்ந்த ஒரு நாடுனா எப்படி இருக்கணும் அப்படின்னு. இந்த வளர்ந்த நாடு எப்படி வந்துச்சுனாங்க, நல்லா படித்தவங்க வந்து நாட்டை வந்து வளர்த்துறதுக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்க. இன்ஜினியர் வந்து படிச்சுட்டு சுயமாக சம்பாதிக்க போகலாம், நல்ல ரோடு போடலாமா, டெக்னாலஜியை கண்டுபிடிக்கலாமான்னு யோசிச்சனால தான் அந்த நாடு வளர்ந்துச்சு. இப்போ இந்தியாவில் வந்து நம்ம வளரும் நாடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்துல் கலாம் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் 2020 இந்தியா வல்லரசு ஆகணும். 2020 வந்துருச்சுங்களே. இப்போ மோடி என்ன சொல்லிட்டாருன்னா 2024 வல்லரசு ஆக போகிறோம் அப்படின்ட்டார். மேபி 2024 வந்ததுக்கப்புறம் நம்ம 2040ன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம கல்ச்சர் என்ன, நாளைக்கு பண்ணலாம், நாளானிக்கு பண்ணலாம், இன்னும் 1 வாரம் கழிச்சு பண்ணலாம். தயவு செஞ்சு இந்த யங்ஸ்டர்ஸ் யாங்க இங்கே இருக்கீங்களோ நல்லா படிங்க, காம்படேட்டிவாக சேலஞ்சாக எடுத்துக்கங்க. அதை கம்பெனிஸ் கிரியேட் பண்ணுங்கள். ஐஏஎஸ் வரணுமா, மேடம் இங்கே ஐஏஎஸ் இருக்காங்க, நான் இப்போ ஐபிஎஸ்லேருந்து ஜஸ்ட் வெளியே வந்துட்டேன், இது வராதிங்கன்னு சொல்ல. நீங்கள் நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் ஐபிஎஸ் வந்து நீங்களே வெளியே வந்துட்டு மக்கள் வந்து ஐபிஎஸ்சில் சேருங்க, நீங்கள் எப்படிங்க சொல்ல முடியும் அப்படின்னு. நான் கண்டிப்பாக நீங்கள் யாரும் ஐபிஎஸ்சில் சேருங்க, ஐஏஎஸ்சில் சேருங்க நான் சொல்ல. நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே கருத்து,
நம்ம நாடு வந்து வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது கூட மாறிக்கிட்டு இருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சிவில் சர்வீஸும் இப்போ இருக்கிற சிவில் சர்வீஸும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடியோட ட்ரீம் பார்த்தீங்கன்னா லேட்ரல் என்ட்ரியில் நிறைய பேர்த்து எடுக்கணும்னு ஒரு ஆசை. இந்த வருஷத்துலேருந்து 40 பேர்த்த 40 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்குள்ள ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக கொண்டு வர்றாங்க. லேட்ரல் என்ட்ரி நீங்கள் பேப்பரில் படிச்சிருப்பீங்க. அவங்க எல்லாமே 40 வயசு வரைக்கும் உங்களே மாதிரி இருந்தவங்க. டிரான்ஸ்போர்ட் பற்றி இங்கே யார் கரூரில் அதிகமாக தெரியும்? நம்ம பிடி தங்கராஜ் மாமனுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சக்தி கோச் நடராஜ் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா இவங்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட்லேயே வாழ்ந்தவங்க. இவரை விட ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு எதுக்கு அதிகமாக தெரியணும்? ஏன்னா அவங்க வந்து 30 வருஷம் 40 வருஷம் டிரான்ஸ்போர்ட்டை கரைச்சி குடித்தவங்க. இப்போ நம்ம பிரதம மந்திரியோட கனவு என்னென்னா சில பொசிஷனில் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உட்காரணும் அப்படிங்கிறது நம்ம பிரைம் மினிஸ்டரோட ஆசைங்க. இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்ரட்டரி இஸ் அ பர்சன் ஃப்ரம் ஓலா. யார் ஓலா கம்பெனி ரன் பண்ணுறானோ நீ வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்ரட்டரி ஒரு 5 வருஷம் வேலை செய்ப்பா. நம்ம நாட்டை வளர்த்து உங்கள் எல்லாத்துக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நெக்ஸ்ட் 10 வருஷத்தில் கிடைக்கும். நீங்கள் உடனே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணுமா? தயவு செஞ்சு எக்ஸாம் எழுதி வாங்க. இல்லை நான் 40 வருஷம் பிடிச்சதை பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேன், சயின்டிஸ்டாக இருக்கேன், நாட்டுக்கு வேறு விதத்தில் சேவை செய்கிறேன்னா நீங்கள் லேட்ரல் என்ட்ரியில் பேக் டோரில் வந்து கூட கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்யலாம். ஸோ உங்களோட உலகம் வந்து எங்கள் உலகம் மாதிரி கிடையாது. உங்கள் உலகம் வந்து பயங்கரமான ஒரு பரந்த உலகம், விஸ்தாரமான ஒரு உலகம். ரிஸ்க் எடுக்கணும். நீங்கள் தயவு செஞ்சு வேலை கிடச்சிருச்சு, பெங்களூர் போனேன், இன்ஃபோசிஸில் சேர்ந்தேன், இஎம்ஐயில் ஃப்ளாட் வாங்கினேன், நல்ல பெண்ணாக நல்ல ஆணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், செட்டில் ஆகிட்டேன், இஎம்ஐயில் லோன் கட்டிக்கிட்டு இருக்கேன், ஊரில் வந்து நோம்பி இருக்கும்போது ஒரு 10 லட்ச ரூபா காரில் பந்தாவாக வந்து இறங்கினேன், 4 பேர்த்துக்கு வணக்கம் போட்டேன், நானும் படிச்சுட்டேன், நானும் வந்துட்டேன். தயவு செஞ்சு இருக்காதீங்க. அதில் எந்த பிரயோஜனம் கிடையாது. ஒரு சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் ராஜாவும் மண்ணுக்குள்ளே தான் போவான், சிப்பாயும் மண்ணுக்குள்ளே தான் போவான். சண்டை நடக்கும் போது தான் ராஜா முன்னாடி இருப்பான். நம்ம ராஜாக்களை பெரிய பெருமையாக வைத்து ராஜா அவனுக்கு ஒரு வால், அவனுக்கு ஒரு பாடி கார்டு, அவனுக்கு ஒரு மேலே ஒரு உட்கார வச்சுருப்போம். பட் அந்த வாரில் வந்து ராஜா இறந்ததுக்கப்புறம் நம்ம மண்ணுக்குள்ளே தான் போகணும். செஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்குள்ளே சிப்பாய் அதே பாக்ஸ்குள்ளே தான் போகிறான், ராணி அதே பாக்ஸ்குள்ளே தான் போகிறாங்க, ராஜாவும் அதே பாக்ஸ்குள்ளே தான் போகிறாங்க. உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே ஹியூமிலிட்டி இருக்கட்டும், தன்னடக்கம் இருக்கட்டும். அது கரூர் மண்ணில், இந்த அமராவதி ஆற்றுல, காவேரி பாசனத்தில், நாமெல்லாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் அது உள்ளே நம்ம கூட வந்துருச்சுங்க. அது ஹியூமிலிட்டி, தன்னடக்கம். லைஃப்பில் என்னோட மிக மிக ஒரு சிறந்த ஒரு நண்பர், உயிர் நண்பர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். காஃபி டே சித்தார்த்துன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் பேப்பரில் படிச்சிருப்பீங்க. அது ரொம்ப பரவலாக பேசப்பட்ட ஒரு நியூஸ். காஃபி டேவோட அதிபர், 14,000 கோடி சொத்து இருக்கும் ஒரு மனுஷன், 8,000 கோடி ரூபா கடன் இருக்குது, அவர் இறந்து போயிட்டார், சூசைட் பண்ணிட்டார் அப்படின்னு. எனக்கு அவர் ரொம்ப பர்சனலாக பழக்கம். இறந்து போகிற கொஞ்ச நாள் முன்னாடி கூட நாங்கள் ஒரு 3.5 மணி நேரம் உட்காந்து வேறு ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த மனுஷன் இறந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்தில் வந்து அடக்கம் பண்ணுறாங்க. 1,00,000 பேர் வந்திருந்தாங்க. அவரோட லாஸ்ட் இதுக்கு 1,00,000 பேர் வந்தாங்க. 1,00,000 பேர்த்தில் 99,050 பேர் பார்த்தீங்கன்னா அவர் எஸ்டேட் தோட்டத்தில் வேலை செய்கிற கூலி தொழிலாளர்கள். ஒரு 50 பேர் தான் நம்மளை மாதிரி படித்த மேதைகள், நாமளே சொல்லிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆளுங்க. எங்களை மாதிரி ஒரு 50 பேர் நாங்கள் இருந்தோம். 99,000 பேர் எஸ்டேட்டில் வேலை செய்கிற. ஏன்னா அவர்கிட்ட 35,000 ஏக்கர் எஸ்டேட் இருக்கேன், 35,000 ஏக்கர் எஸ்டேட் வச்சுருக்காரு. அவர் பிறக்கும்போது ரொம்ப நார்மலான ஒரு ஃபேமிலியில் பிறந்தவர். எல்லாரும் வந்து என்ன சொன்னார்னா, ஒரு மகான் இறந்துட்டாருங்க, ஒரு புனிதமான மனுஷன் இறந்துட்டாருங்க, காந்தி இறந்துட்டாருங்க, தங்கமானவர் இறந்துட்டாரு பாருங்க. யாருமே வந்து 14,000 கோடி இறந்துட்டாரு பாருங்க, காஃபி டே ஓனர் இறந்துட்டாரு பாருன்னு சொல்லி. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர். 60 வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவர் வந்து ஒரு மக்களுக்கு கொடுத்து ஒரு பெரிய ஒரு வள்ளலா நிறைய பேர்த்த படிக்க வச்சு சிக்மங்களூரில் ஹி ரன்ஸ் அ ஃப்ரீ ஹாஸ்பிட்டல். சிக்மங்களூர் ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறாரு. அந்த ஹாஸ்பிட்டலில் கேஷ் கவுண்டரே கிடையாதுங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் பில்லிங் கவுண்டரே இல்லை. வருஷத்துக்கு 6 கோடி ரூபா செலவு பண்ணுறாரு. எந்த மக்கள் யார் வேணாலும் சிக்மங்களூர் மக்கள் அந்த ஹாஸ்பிட்டல் போய் என்ன ட்ரீட்மெண்ட் வேணுமோ எடுத்துகிட்டு வரலாம். கேஷ் கவுண்டர் கிடையாது. 6 கோடி ரூபா இவர் ட்ரஸ்ட்லேருந்து கொடுக்குறாரு. ஸ்கூல் நடத்துகிறாரு. 1500 பேர்த்துக்கு மேலே ஃபீஸ் கட்டுறாருங்க வருஷத்துக்கு. அவரு வள்ளல், அவரு பெரிய ஒரு மனுஷன். இறக்கும்போது நம்ம யாருமே பணத்தை பற்றி பேசலாம். நம்ம எல்லாருமே பேசினது அந்த மனுஷனோட குவாலிட்டி பற்றி தான் பேசணும். இது தன்னடக்கத்தில் வர்றது. நீங்கள் எல்லாரும் கூட இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் நம்ம எல்லாரும் கொஞ்சம் தன்னடக்கம் கொஞ்சம் ரொம்ப குறைவாக இருக்குது. இது நான் பார்த்தது, போலீஸாக இருந்து பார்த்தது, நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். கொஞ்சம் பணம் சம்பாரிச்சோடனே அந்த பெருமை அப்படிங்கிறது நமக்கு வந்துடுது. தயவு செஞ்சு நீங்கள் யாரும் அதுக்குள்ளே போகக்கூடாது. தன்னடக்கம் இருக்க உங்களுக்கு தம்மான்னு சொல்லுவோம். புத்தா அவர் வந்து தம்மான்னு சொல்கிறார், யூனிவர்சல் ஆஃப் நேச்சர். நேச்சரே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இன்னும் மேலே போகிறதுக்கு. மேலே போனதுக்கப்புறம் தன்னடக்கம் இருக்கா, உங்களுக்கு நேச்சரே ஹெல்ப் பண்ணி இன்னும் மேலே புஷ் பண்ணும். இன்னும் தன்னடக்கம் இருக்கா, மேலே மேலே போவீங்க. ஸோ இதையும் தயவு செஞ்சு கற்றுக்குங்க, ரிஸ்க் எடுங்க. 2030
நம்ம எல்லாம் இந்த மேடையில் கண்டிப்பாக இருப்போம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கர்மயோகி காமராஜர் கல்வி அறக்கட்டளையோட 22வது வருஷத்தோட ஃபங்க்ஷன் நடக்கும் 2030, இப்போ இருந்து 11 வருஷம் கழிச்சு. அன்னைக்கு நீங்கள் இந்தியாவை யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ $2.7 trillion எக்கானமிங்க. இது வந்து ஒரு கேஷாக சொல்லணும் அப்படின்னா 40 லட்சம் கோடி நம்மளோட பொருளாதார வளர்ச்சி இப்போ இந்தியாவில். 2030 நாமெல்லாம் ஸ்டேஜில் வந்து மேடம் அப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க, கலெக்டராக இருப்பாங்க. நம்மெல்லாம் வந்து இதே மேடையில் உட்காந்து நம்ம பேசும்போது இந்தியாவோட பொருளாதாரம் வந்து இது கம்பேர் பண்ணும்போது 4 மடங்கு இருக்குங்க, 4 times இருக்க போகுது. நீங்கள் வேணும்னு சொல்லுங்கள், வேண்டான்னு சொல்லுங்கள், அது நடந்தே தீரும். அதில் வந்து நீங்கள் வேல்யூ கிரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் உங்கள் சிந்தனையாக இருக்கும். 40 லட்சம் கோடி இப்போ இருக்குது. 11 வருஷத்தில் நீங்கள் எல்லாமே பெரிய ஆட்கள் ஆயிடுவீங்க. திரும்ப இதே கொங்கு மண்டபத்துக்கு நீங்கள் வருவீங்க. நம்ம இந்தியன் பொருளாதாரம் 3 times ஆக போகுது. 3 times எல்லாம் பெருசாக போகுது. ரோடு பெருசாக போகுது, டிரைவர்லெஸ் கார் வரப்போகுது, காருக்கு டிரைவர் இருக்க மாட்டாங்க. இப்போ ஆல்ரெடி ஏர்டெல் பார்த்தீங்கன்னா அந்த டெலிஃபோன் டவரில் ரிமூவ் பண்ணி ப்ராஜெக்ட் லூன் பண்ணிட்டு இருக்காங்க. பலூனில் வந்து சிக்னல் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. தேர் ரிமூவிங் ஆல் டெலிஃபோன் டவர்ஸ். பலூனில் வந்து பாசிங் சிக்னல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம பாடிக்குள்ளே சின்ன சின்ன கேப்சூல்ஸ் அனுப்புகிறோம். ரோபோட் மாதிரி உள்ளே போய் அதே வந்து மருந்து கொடுக்குது. கேன்சரா அந்த இடத்துக்கு மட்டும் ரோபோ போய் மருந்து போடுது. உலகம் வேகமாக மாறிக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு நாம் வந்து பழம்பெருமைகளை பேசிக்கிட்டு எங்கள் அப்பா அப்படி, எங்கள் ஊர் அப்படி, எங்கள் தாத்தா அப்படி, எங்கள் ஊர் அப்படி நம்ம இருக்கக்கூடாது. புது இந்தியாவில் வந்து நீங்களும் சேர்ந்துக்கணும் அப்படின்னா சில விஷயத்தை விடணும். அதனால தான் நானும் போலீஸ் சர்வீஸை விட்டேங்க. எனக்கு அது புது இந்தியா மேலே பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. என் டார்கெட்டே வந்து நெக்ஸ்ட்டு 15 வருஷம். இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்டில் ஒரு மாவட்டத்தில் வேலை செய்கிறோம், நமக்கு இந்தியா லெவலில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா? 3-4 மாவட்டத்துக்கு சேர்த்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஆனால் பெருமைன்னு சொல்ல அதை கர்வம்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு டேலண்ட் இருக்குது, ஸ்கில் இருக்குது. ஏன் நம்ம ரிஸ்க் எடுத்து இன்னும் கொஞ்சம் பெருசாக நம்ம சிந்திக்கக்கூடாதுன்னு நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக அதே மாதிரி சிந்திங்க. ஐபிஎஸ் விட்டுட்டேன்னு பயப்படாதீங்க. நான் இன்னுமே கிடையாது, எந்த வேலையும் கிடையாது. ஐபிஎஸ்சில் ஒரு போன வாரம் நான் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஒரு 1000 பேர் இருப்பாங்க. என்னை சுற்றி வேலை செய்கிறக்கு 18 பேர் இருப்பாங்க. எனக்கு 4 டிரைவர் இருந்தாங்க, 5 கன்மேன் இருந்தாங்க, எல்லாமே இருந்தாங்க. பட் விடுறக்கு எனக்கு தைரியம் இருந்துச்சு. ஏன்னா நெக்ஸ்ட்டு போகிற இந்தியாவில் நான் சூட் ஆக மாட்டேன். பழம்பெருமைகள் பேசிக்கிட்டு இந்தியா அந்த ஸ்பீடில் போகுது, நான் கடைக்கோடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களும் தயவு செஞ்சு யோசிச்சு கெரியரை செலக்ட் பண்ணுங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகுங்க, ஃபென்டாஸ்டிக், நல்ல சேவை பண்ணுங்க. லேட்டாக வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகுங்க, கிரேட். பிஸ்னஸ்மேன் ஆகி வேல்யூ கிரியேட் பண்ணுங்க, சூப்பர். டாக்டர் ஆகி இன்வென்ஷன் பண்ணுங்க, ஃபென்டாஸ்டிக். பட் என்ன இருந்தால் கூட அவர் சொன்ன மாதிரி உங்களால் ஒரு வேல்யூ கிரியேட் ஆகணும். VALUE வேல்யூ. வேல்யூனா பயன். 4 பேருக்கு உங்களால் பயனடையும். ஸோ நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க, நான் நம்புகிறேன். ரொம்ப பேசிட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு 30 minutes 40 minutes ஆஃப் ஸ்போக்கன். உங்களோட பொறுமையை நான் ரொம்ப சோதிக்க விரும்பலை. இதுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் வேறு. ஏன்னா இது வரைக்கும் நான் பல மேடையில் பேசியிருக்கேன், பல விஷயத்தில் பேசியிருக்கிறேங்க. ஒரு டைம் நம்ம எல்லா பிரைம் மினிஸ்டர் முன்னாடி கூட கர்நாடகாவில் நான் பல டைம் போய் ப்ராஜெக்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். மன்மோகன் சிங் அவர் முன்னாடி, நரேந்திர மோடி அவர் முன்னாடி, 3-4 சீஃப் மினிஸ்டர் முன்னாடி பர்சனலாக பேசியிருக்கேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தயக்கம், கொஞ்சம் பயம், கொஞ்சம் பதட்டம். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் என்னோட அப்பா அம்மா முன்னாடி நான் பேசுகிறேன். மேனேஜ் பண்ணி 35 நிமிஷம் 40 நிமிஷம் நான் இன்றைக்கி பேசிட்டேன். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் கூட என்னை கூப்பிட்டுருந்தீங்க, அன்பாக பண்பாக பாசமாக கூப்பிட்டுருந்தீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட பெரிய ஒரு நன்றிகள். பேசலாமா? உங்களுக்கு லேட் ஆகிடுச்சு இல்லைன்னு பார்த்துக்கலாம். அப்படிங்களா? ஓகே. அவங்க என்ன சொல்கிறாங்க, வற்புறுத்துறாங்க, நீங்கள் பேசிட்டுலாம் வரக்கூடாது, இன்னும் 20 நிமிஷம் கண்டிப்பாக பேசணும்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட்டுங்க எழுதி வச்சுருந்தேன். அதை நான் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இதில் வந்து வேல்யூ பேஸ்டு லைஃப்னு ஒரு விஷயத்தை மட்டும் நான் பேசணும்னு எனக்கு ஒரு ஆசைங்க. நம்ம லைஃப்பில் வந்து அண்ணா ஈஸ்வரமூர்த்தி அவர் ரொம்ப அருமையாக பேசினார். ஒரு பையன் வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி அவங்க அம்மாவை மறக்கிறான், அவங்க அம்மா வந்து எப்படி வந்து ஒரு கூலியாக ஒரு வேலைக்கு போகிறாங்க, அந்த வீட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான், அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை வெறுக்கிறான், லாஸ்ட் மினிட்ல உண்மையாக தெரிஞ்சுக்குவான். இது இந்த காலத்தில் இல்லைங்க, புத்தர் காலத்துலேருந்து இருக்குது. 2500 வருஷமாக நமக்கு உண்மை அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் லாஸ்ட்டு தான் தெரியும். உடனே தெரிஞ்சால் நம்ம எல்லாம் புத்தம் ஆயிரும் இல்லைங்களா? எல்லாத்துக்குமே உண்மைன்னு தெரிஞ்சதுன்னா விழிப்புணர்ச்சி வந்துடும். விழிப்புணர்ச்சின்னு வந்துட்டா நம்ம யோகி ஆயிடுவோம். யோகியானா ஞானி ஆயிடுவோம். ஸோ உண்மை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப லாஸ்ட்டாக தான் தெரியும். நம்ம இந்த வளர பருவத்தில் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னாங்க, நம்ம வளர்ச்சிக்கு வந்து பல பேர் காரணமாக இருந்தவங்கள மறந்துடுறோம். ஏணி மேலே போனதுக்கப்புறம் ஏணியை உதச்சிட்டேன் அப்படின்னு. நீங்கள் வந்து ஞாபகம் வச்சு, அவங்க யாரோ ஒருத்தவங்க டாக்டர் ஆகிட்டு வந்து 40,000 ரூபா செக் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இது எங்கேயுமே நான் பெருமைக்கு பேச மாட்டேன், பட் இது கொஞ்சம் எமோஷனலான டைமாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நான் உடுப்பி எஸ்பியாக இருக்கும் போதுங்க, ஒரு 16 வயசு ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணுறாங்க. ரேப்ட் அண்ட் கில்டு. நான் வீட்டில் உட்காந்து 11 மணிக்கு சாப்பிட்டுட்டு இருக்கேங்க.
நம்ம இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணுறாரு, சார் ஒரு லேடி மிஸ்ஸிங் சார், 6 மணிலேருந்து ஒரு பெண் வந்து வீட்டுக்கு போகலை, அது டியூஷன் முடிச்சுட்டு போயிருக்கணும், நைட்டு 9 மணி ஆச்சு சார், நாங்கள் தொலாகிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. நானும் சொன்னேன், எல்லாம் தொலாவுங்க, நிறையா ஃபோர்ஸ் கொண்டு வாங்க, நம்ம டாக்ஸ் கூட எடுத்துகிட்டு போங்க, அந்த ஃபாரஸ்ட் ஏரியா ஃபுல்லாக ஸ்னிஃப் பண்ணி பாருங்கள், எங்கேயாச்சும் கிடைக்கணும். 11 மணிக்கு இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணுறாரு, சார் அந்த பெண்ணோட சடலம் கிடச்சிருச்சு சார், நீங்கள் கொஞ்சம் ஸ்பாட்டுக்கு வர முடியுமா, மக்கள் ஒரு 10,000 பேர் சேர்ந்துட்டாங்க, பஸ்ஸெல்லாம் உடைக்கிறாங்க, ஆல்ரெடி 3 நாள் கடைக்கு தீ வச்சுட்டாங்க, ரொம்ப மக்கள் எமோஷ்னலாக இருக்காங்க சார், வேகமாக வாங்க. அது கோஸ்டல் பகுதிங்க, கொஞ்சம் எமோஷ்னல் பீப்புள், எல்லாம் ஃபிஷர்மேன், எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறவங்க, டக்குன்னு அப்படி பற்றிக்குவாங்க, ஒரு செகண்டில் வந்து எல்லாம் ரோட்டுக்கு வந்துடுவாங்க. 11 மணிக்கு என் வீட்டிலேருந்து கிளம்பி போகிறேன், நான் ஸ்பாட்டுக்கு போகும்போது ஒரு 12:45 1 மணி நைட்டுங்க. எல்லாம் வந்து என் காரை வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க, கவர்மெண்ட் மேலே இருக்கிற கோவத்தை என் மேலே காட்டுறாங்க, என் கார் மேலே கல் எடுத்து அடிக்கிறாங்க, கவர்மெண்ட் காரை டேமேஜ் பண்ணுறாங்க. உன்னை ஒரு 30-40 போலீஸ்காரங்க என்னை சுற்றி, என்னை ஒரு அரண் மாதிரி சுற்றி வெளியே கொண்டு வர்றாங்க, கல் வந்து வீசுகிறாங்க. மக்களுக்கு கோவம் தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கல் எடுத்து வீசுவாங்க, ஜென்ரல் அவங்க கோவத்தை காட்டுறாங்க, ஏதோ நம்ம பொருள் மேலே கல் வீசுவாங்க, மேக்ஸிமம் கவர்மெண்ட் மேலே வீசுவாங்க. எங்கள் ஆளுகள்லாம் அந்த இது வச்சு, அந்த பேம்பு பேரிகேட்ஸ் வச்சு கவர் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் போய் கேட்குறேன், இந்த குரூப்போட தலைவர் யார், வாங்க பேசணும் அப்படின்னு. அது வந்து கார்வின்னு ஒரு கம்யூனிட்டி, ஒரு ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி, நீங்கள் வாங்க பேசலாம் அப்படின்னு. மழை பெய்யுதுங்க, ஜோராக மழை பெய்யுது. ஒரு 3 தலைவன் வர்றான். ஃபஸ்ட்டு வந்த தலைவன் வந்து என்னை வந்து தகாத கெட்ட வார்த்தையில் என்னை திட்டுறாருங்க. ஒரு எஸ்பியா, ஒரு மாவட்ட ஆட்சியராக வந்து திட்டுறார், கேவலமாக திட்டுறார். நீ எல்லாம் என்ன, நீ ஒரு ஆஃபீஸர், நீ எல்லாம் என்ன ஒரு போலீஸு, நீ எல்லாம் என்ன ஒரு கவர்மெண்ட்டு, எங்கள் ஊர் பொண்ணை இந்த மாதிரி ஒருத்தர் கொண்டுட்டு போயிருக்கான், நீ எல்லாம் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா அப்படின்னு. இதில் வந்து நீங்கள் லைஃப்பில் கற்றுக்கிட்ட பெரிய பாடம் வந்து பொறுமை. நானும் திரும்ப கற்றுனா நல்லா இருக்காது, ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து பயங்கரமான ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க. எல்லாம் பொறுமையாக கேட்டே இருந்தேன், நீங்கள் பேசுங்க. 20 நிமிஷம் அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, திட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட கேட்ட ஒரே கேள்வி, நீங்கள் என்ன பேசினாலும் நம்ம காலையில் பேசலாங்க, எனக்கு அந்த பொண்ணோட பாடி ஃபஸ்ட்டு வேணும். நான் ஃபொரன்சிக் டாக்டர்கிட்ட கொண்டு போய் எனக்கு அதில் எவிடன்ஸ் இருக்குது, அந்த பொண்ணோட பாடியில் வந்து எவிடன்ஸ் இருக்குது, மழை பெஞ்சிட்டு இருக்குது, எவிடன்ஸ் டிஸ்ட்ராய் ஆயிரும், எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் டைம் கொடுங்க. இந்த பெண்ணை வந்து நான் மணிப்பால் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும், நான் உடுப்பி ஒரு 2 மணி நேரம் போகணும், அது நான் போய் ஃபொரன்சிக் பண்ணிடுறேங்க, ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம பேசலாம், தயவு செஞ்சு என்னை பிளாக் பண்ணாதீங்கன்னு காலையிலே விழ போகிறேன். எனக்கு தயவு செஞ்சு அந்த பெண் சடலத்தை கையில் கொடுங்க. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 600-700 போலீஸ்காரங்க இருக்கோம். ஃபோர்ஸை யூஸ் பண்ணாமல் கெஞ்சி கதறி அவங்க காலில் விழுக போய் மக்கள் எங்களுக்கு வழி விடுறாங்க. அந்த சடலத்தை எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது we got to know that girl is raped and killed. 16 வயசு பொண்ணை வந்து யாரோ ஒருத்தன் ரேப் பண்ணி கொண்டிருக்கான். அப்படி பெரிய உடுப்பி பற்றிக்கிட்டு எரியுதுங்க, ரோடெல்லாம் பிளாக் பண்ணுறாங்க, தீ வச்சு எரிக்கிறாங்க, எல்லா ஸ்கூல் காலேஜ் லீவு, கர்நாடகா அசம்பிளியில் பெரிய ஒரு இஷ்யூ. அப்போ சிஎம் ஃபோன் பண்ணுறாரு அன்றைக்கி, என்ன நம்மளை பிடிச்சிருவீங்களா அப்படின்னு, இல்லை ஸ்பெஷல் டீம் வேணுமா பிடிச்சிருவீங்களான்னு. நான் சொன்னேன், சார் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நம்ம ஆளுக்கு வேலை செஞ்சுட்ருக்காங்க, கண்டிப்பாக பிடிச்சிருவோம் சார், அது வரைக்கும் நீங்கள் எதுவும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகாதீங்க, 2 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு. 2வது நாள் நைட்டு நாங்கள் குற்றவாளியை பிடிச்சிடறோம், 3 பேருக்கு அரெஸ்ட் பண்ணுறோம், குற்றவாளியை பிடிச்சி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறேன். அந்த பொண்ணு வந்து அன்றைக்கி எரிச்சிடுறாங்க. நம்ம ஊரில் 16ன்னு என்ன சொல்லுவீங்களோ அங்கே வந்து 3வது நாள் பண்ணுவாங்க. நான் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறேன், அம்மா உட்காந்துருக்காங்க. நான் நேராக போய் அவங்க அம்மா காலில் விழுகிறேன், அம்மா என்னை மன்னிச்சுக்குங்க, நான் தான் இந்த ஊரோட எஸ்பி, உங்கள் பொண்ணை யார் இப்படி பண்ணானோ நாங்கள் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டோம், எங்களோட கடமையை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னாங்க. அந்த அம்மா என்கிட்ட கேட்ட கேள்வி, நீங்கள் உங்கள் கடமையை செய்யலை சார் அப்படின்னாரு. எங்கள் அம்மான்னு, நீங்கள் உங்கள் கடமையை செஞ்சீங்கன்னா என் பொண்ணை நீங்கள் திருப்பி அளவாக நீ கூட்டிகிட்டு வந்திருக்கணும், நீங்கள் வந்து பொண்ணை இந்த மாதிரி பண்ண குற்றவாளி நீங்கள் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சது கடமையை செஞ்சுட்டு எப்படி நான் ஒத்துக்குவேன் அப்படின்னா. எமோஷ்னல் தாய், எல்லா தாய்க்கு இருக்கிற எமோஷன் அது. பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இல்லைங்கம்மா இயற்கை இந்த மாதிரி, நம்ம என்ன தான் நீங்கள் போலீஸிங் பண்ணால் கூட இந்த ஊரில் வந்து 25 லட்சம் பேர் இருக்கீங்க, எங்களால் முடிஞ்ச போலீஸ் பண்ணுறோம், வருஷத்துக்கு 10 ரேப் நடக்குது, 20 கொலை நடக்குது, நாங்கள் வந்ததுக்கப்புறம் எதுவுமே நடக்காமல் எங்களால் பண்ண முடியாது. உலகத்தில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா மனுஷன் இருக்கிற வரை குற்றம்னு ஒன்று நடக்கும், குற்றம் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் நல்லவன் கெட்டவன் சொல்லுவீங்க, எல்லாமே குற்றமெல்லாம் நல்லவன் கெட்டவன் எப்படி சொல்லுவீங்க, எங்களை மன்னிச்சுக்குங்க தாயே, தயவு செஞ்சு நாங்கள் போலீஸாக வந்து எங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்க வந்திருக்கோம், நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னு. அது அவங்க அம்மா சொன்னது, உங்கள் மேலே எனக்கு இப்போவுமே வந்து எனக்கு சமாதானம் இல்லை சார், என் பொண்ணை நீங்கள் திருப்பி அளவாக கூட்டிகிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு. அப்போ வந்து என்னோடய ஒய்ஃபோட பேசிட்டுங்க, அந்த பொண்ணோட பேரில் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் ஆரம்பித்தோம். அந்த பொண்ணோட பேரை நான் சொல்லக்கூடாது, காரணம் என்னென்னா நம்ம இந்தியன் ஐபிசி பீனல் லா படி 18 வயசு கீழே இருக்கிற ஒரு பெண்ணோட பேரை வந்து சில இடத்துல சொல்லக்கூடாதுங்க. அந்த பெண்ணுக்கு ஒரு கொடுமை நடந்திருக்குது அப்படின்னா டிவிலையோ மைக்லேயோ நம்ம பேசக்கூடாது. ஸோ அந்த பொண்ணு பேரில் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் ஆரம்பித்து 5வது வருஷமாக அந்த பொண்ணோட அம்மா கையிலேருந்து கொடுக்குறோம். நம்ம ஹோல் எய்ம் என்னன்னாங்க, அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் கொடுக்குறோம். ஏன் வந்து இந்த பொண்ணுக்கு ரேப் பண்ணிக்க ஆச்சு அப்படின்னா, பைந்தூர் அப்படிங்கிற ஒரு தாலுக்கில் வந்து 2 ஸ்கூலில் தான் கம்ப்யூட்டர் இருக்குது.
வெஸ்டர்ன் காட்டில் இருக்கிற ஸ்கூல். இந்த பொண்ணு வந்து காலையில் 5.5 கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு வரணும், படித்து முடிச்சுட்டு 5.5 கிலோமீட்டர் வீட்டுக்கு போகணும், நடந்து போகணும், ஒரு மலை பாதையில் நடந்து போகணும். ஏன் வந்து அந்த பொண்ணு அன்றைக்கி 1 மணி நேரம் லேட்டாக போச்சுனாங்க, அந்த 2 கம்ப்யூட்டர் பிரின்சிபல் சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் 5:30 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சது, 5:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இந்த கம்ப்யூட்டர் வந்து 8th 9th கிளாஸ் யூஸ் பண்ணலாம். 6 மணிலேருந்து 6:30 வரைக்கும் 10th 11th யூஸ் பண்ணலாம். அப்படிங்கிற கம்ப்யூட்டரை வந்து ரேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிறது 2 கம்ப்யூட்டர் தான், அத்தனை குழந்தைங்க. ஸோ இந்த பொண்ணு அந்த அன்னைக்கு இந்த பொண்ணோட டைம் வந்து 6 to 6:30 ஸ்லாட். இந்த பொண்ணு கூட நடந்து வர்ற பொண்ணு 5:30 to 6 ஸ்லாட்டில் கம்ப்யூட்டர் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கிளம்பி போயிட்டாங்க. இந்த பொண்ணு குரூப்பாக போகிற பொண்ணு அன்னைக்குன்னு பார்த்து லேட்டாக போயிருக்கு. இது காரணம் என்ன? அந்த பொண்ணு ரேப் பண்ணி கொலை பண்ணதுக்கு யார் காரணம்? கவர்மெண்ட்டா? அந்த ஸ்கூலில் வந்து சரியாக ஒரு கம்ப்யூட்டர் கூட கொடுக்க முடியல, கவர்மெண்ட் காரணமாக? அந்த 3 பேர் ரேப் பண்ணி கொலை பண்ணானுங்களே, அவங்க எல்லாமே 16 வயசு 17 வயசு பசங்க. அவங்க அப்பா அம்மா சரியாக அவங்கள வந்து பெற்று வளர்க்கலை, அவங்க காரணமாக? நம்ம சொசைட்டி காரணமாக? நம்ம சொசைட்டியில் வந்து ஒரு பெண் மக்களுக்கு வந்து நம்ம பார்க்குற பார்வை சரியில்லை, நம்ம பேசுகிற பேச்சு சரியில்லை. ஒரு சினிமா புக்கை ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஒரு பெண்ணை வந்து அரைக்குறையமாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டால் தான் விற்குதுன்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில் இருக்கும். ஒரு ஆக்ட்ரஸ் 50 லட்சம் 60 லட்சத்துக்கு ஒரு ஆக்ட்ரஸ் கொண்டு வந்து அந்த பொண்ணை வந்து நீங்கள் செக்ஸியாக ஒரு டான்ஸ் போட வச்சிங்கன்னா தான் மக்கள் தியேட்டருக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கூட டைரக்டர் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆட்கள் வந்து சொசைட்டியில் வந்து வக்கரமான ஒரு புத்தியை கிரியேட் பண்ணிருக்காங்க. இவனுங்க காரணமாக அப்படின்னு நீங்கள் ஒரு பட்டியல் போட்டிங்கன்னா ஒரு 15 பேர்த்து லிஸ்ட் எழுதலாம். 15 people ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் கேர்ள்ஸ் டெத். பட் நம்ம மாதிரி ஒரு கண்ட்ரியில் வந்து கவர்மெண்ட் காரணம் நம்ம சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் மேடம் வந்து ஒரு நாளை கலெக்டர் ஆக போகிறாங்க, என்ன 6-7 years you'll become a conferred IAS and become a collector. மேடம் வந்து இருக்கிற ரிசோர்ஸில் தான் வேலை செய்ய முடியும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பட்ஜெட் வந்து 2 லட்சம் கோடி. 2 லட்சம் கோடியில் தான் அவங்க பட்ஜெட் போட முடியும். நிறைய பேர்த்துக்கு பண்ண முடியாது, எல்லா இடத்துலையும் ஸ்கூல் கட்ட முடியாது. ஸோ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா மாதிரி ஒரு வளர்கிற ஒரு கண்ட்ரியில் எல்லாமே நீங்கள் கவர்மெண்ட் தலையில் போட முடியாது. அதுக்கு தான் இந்த மாதிரி ஆட்கள் உள்ளே வர்றாங்க. இப்போ ஆல் ஓவர் த வேர்ல்டுலிங்க கிவிங் பிளெஜ்னு ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஆல் ஓவர் த வேர்ல்டு கிவிங் பிளெஜ். பணக்காரங்க அவங்க போய் கிவிங் பிளெஜில் போய் சேரணும். எங்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குதுங்க, இவ்வளோ சொத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் நல்லது பண்ணுங்க. இதை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னா பில்கேட்ஸ். உங்களுக்கு எல்லாம் பில்கேட்ஸ் யாருன்னு தெரியும். மைக்ரோசாஃப்டோட ஃபவுண்டர். 17 வருஷம் நம்ம உலகத்தோட முதல் பணக்காரர். ஒரு நாள் ஒய்ஃப்கிட்ட சொல்கிறாரு, மெலிண்டா கேட்ஸை சொல்கிறாரு, நம்மக்கிட்ட $100 பில்லியன் இருக்குது. $100 பில்லியன் 7 லட்சம் கோடி நம்மக்கிட்ட சொத்து இருக்குது. ஆப்பிரிக்காவில் மக்கள்லாம் மலேரியாவில் சாப்பிட்றாங்களே, நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படிங்கிறாங்க. உடனே மெலிண்டா கேட்ஸ் சொல்கிறாங்க, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுங்க, அந்த பொண்ணு 7 லட்சம் கோடி வச்சு என்னங்க பண்ணும்? அந்த பொண்ணுக்கு 7 லட்சம் கோடி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பெண்ணு வந்து குட்டு கெட்டுச்சவர் ஆயிரும். நாமெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் 7 லட்சம் கோடி நம்ம 2 பேரும் சேர்ந்து சம்பாரிச்சிருக்கோம், நம்ம கொடுத்துடலாங்க அப்படின்னு. உடனே பில்கேட்ஸ் யோசிக்கிறார், எப்படி கொடுக்கறது அப்படின்னு. உலகத்தின் 2ஆம் பணக்காரர் வந்து வாரன் பஃபேன்னு ஒருத்தர், டெக்ஸஸ் மனுஷன். அவனும் அமெரிக்கன் ஃபெலோ, பெரிய மனுஷன், 83 வயசு ஆயிடுச்சு. பில்கேட்ஸ் போய் வாரன் பஃபெட்டை போய் பார்க்குறாரு. சார், இந்த மாதிரி வந்து நானும் ஒய்ஃபை சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோம், எங்கள் சொத்தில் வந்து 99% வந்து நாங்கள் சொசைட்டி கொடுக்க போகிறோன்னு முடிவு பண்ணிட்டோம் சார். அவங்க சம்பாதிச்சதில் 99% நீங்களும் சேர்ந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு. உடனே வாரன் பஃபெட் நானும் சேர்ந்துக்கிறேன். இவங்க 2 பேரும் சேர்ந்து உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிவிங் பிளெஜ், நீங்கள்லாம் அந்த வெப்சைட் போய் பார்க்கலாம், givingpledge.comனு போய் பார்க்கலாம். எந்த பணக்காரரு கூட போய் சைன் பண்ணலாம். யார் நம்ம பணக்காரன் நினைங்க, நம்ம மைண்டில் தாங்க பணக்காரன். சில பேர் 1000 கோடி சம்பாரிச்சு அவன் ஏழைன்னு நினச்சிட்டு இருக்கான். சில பேர் 1 கோடி சம்பாதிச்சுட்டு பணக்காரன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம மைண்டில் இருக்கிற இதுதான். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆரம்பித்தது உலகத்தில் வந்துங்க 11,47,000 பேர் அதில் சேர்ந்துருக்காங்க. இவங்க எல்லாமே மினிமம் 10 கோடி இருக்கிற மக்கள், 10 கோடி ரூபா சொத்து இருக்கிற மக்கள் போய் பிளெஜ் ஆகிட்டாங்க. 11 லட்சம் பேர். ஃப்யூச்சர் இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறது பெருமை கிடையாதுங்க, கொடுக்கறது தான் பெருமை. சம்பாதிக்கிறது ஏன் சம்பாதிச்சோன்னா, அந்த மாதிரி ஒரு லக்கியாக ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் நல்ல தந்தை தாய் வீட்டில் பிறந்ததுக்கு நாம் பாக்கியம் பண்ணாலும் பிறந்துட்டோம். அப்பா அம்மா நல்லா சொத்து சம்பாரித்து நமக்கு அதை அப்படியே பிளேட்டு மேலே கொடுத்தனால சொத்து நமக்கு வந்துருச்சு. ஸோ தயவு செஞ்சு இங்கே இருக்கிற இளைய தலைமுறையினர் அவங்க சொத்து சம்பாதிக்கிறத நீங்கள் வித்தியாசமாக திங்க் பண்ணணும். எங்களை மாதிரி சம்பாரித்து லேண்டில் போட்டு லாக் பண்ணலாம், பெரிய பெரிய பில்டிங் கட்டி வாடகைக்கு விடலாம், பேங்க் அக்கௌண்ட்டில் போடலாம். கண்டிப்பாக வச்சுக்கோங்க. எப்போ உங்களுக்கு அது பூர்த்தி அடைஞ்சிருச்சுன்னு உங்களுக்கு அந்த ஃபீலிங் வருதோ போதும். 7 தலைமுறைக்கு சொத்து சம்பாரிச்சாச்சப்பா, 3 தலைமுறைக்கு சம்பாதிச்சாச்சுன்னு வந்த மேலே கொடுங்க.
அது வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்காலர்ஷிப் வந்துங்க கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 300 ஸ்கூல்ஸை கவர் பண்ணிட்டோம். பெங்களூர்லேருந்து பெரிய பெரிய ஆட்களாக வந்து நான் வந்து வேன் கொடுக்குறேன். அந்த பொண்ணு நடந்து வந்தனால தான் பிரச்சனையாச்சு. 365 நாளைக்கு வேனுக்கு டீசல் நான் கொடுக்குறேங்கன்னு ஒருத்தர். 2 கம்ப்யூட்டர் என்ன சார், 50 கம்ப்யூட்டர் கொடுக்குறேன் சார், போடுங்க சார் இன்னொருத்தர். கம்ப்யூட்டர் என்ன சார், இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குறேன் சார் இன்னொருத்தர். ஸ்கூலுக்கு வாட்ச்மேன் கொடுக்குறேன் சார் இன்னொருத்தர். உங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய பேட்ரோல் பண்ணிங்கன்னா பெண் மக்கள் மேலே யாரும் வந்து கை வைக்க மாட்டா சார், 3 பைக் வச்சுக்கங்க. கவர்மெண்ட் உங்களுக்கு 2 பைக் தான் கொடுக்க முடியும், நீங்கள் 3 பைக் வச்சுக்கங்க. அது ஒருத்தர். நம்ம சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு எல்லாருக்குமே மனசு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சேனல் வேணும். ஸோ கண்டிப்பாக அந்த கிவிங் பிளெட்ஜ் அப்படிங்கிறத நீங்கள் போய் பாருங்கள். இந்த மேடையில் வந்து நானும் ரொம்ப பெருமையாக சொல்கிறது, எப்பவுமே வந்து நம்ம பேசிட்டு வந்து போகக்கூடாதுங்க. இப்போ நானும் பார்த்தீங்கன்னா ஆண்டவன் புண்ணியத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு டீசெண்டாக சஸ்டைனபிள் பொசிஷனில் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஒரு குழந்தைக்கு நானும் படிக்க வைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு என்னையே சேர்த்துக்கணும். ஒரு அணில் வந்து சின்ன விஷயத்தை கூட பண்ணலாம். எல்லாமே அணில் தானுங்க. சில பேர் நிறையா இருக்குது, 7 பேர்த்த படிக்க வைக்கிறாங்க, நம்மகிட்ட அவ்வளோ இல்லை. அவங்களுக்கு இருக்கிற அதே மனசு நமக்கு இருக்குது. ஸோ நானும் ஒருத்தரை படிக்க வைக்கிறேங்க. உங்கள் சொசைட்டியில் நானும் லைஃப் டைம் மெம்பராகவும் சேர்ந்துக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு அது என்ன ப்ரொசீஜர்னு சொல்லுங்கள். ஸோ நீங்கள் எல்லோரும் கூட இந்த இளைய தலைமுறையினவர் வித்தியாசமாக படிக்கணும், வித்தியாசமாக நீங்கள் வேலை செய்யணும், வேல்யூ க்ரியேட் பண்ணினீங்கன்னா நம்ம பொலிட்டிக்கல் சிஸ்டம் மாறும். இல்லாட்டி நம்ம எல்லாம் உட்காந்து எம்எல்ஏ சரியில்லை, எம்பி சரியில்லை, சிஎம் சரியில்லைன்னு உட்காந்து ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா அந்த எம்பி எம்எல்ஏ சிஎம்லாம் எங்கேருந்து வர்றாங்க? நீங்களும் நானும் போய் ஓட்டு போடுறனால தான் அவங்க எம்பி ஆகிறாங்க. ஏன் ஓட்டு போடுறோம்? ஓட்டு போடுற அன்னைக்கு லீவ் விட்டுறாங்க. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா 100 பேர்த்தில் 53 பேர் ஓடி போயிடுறாங்க ஊர் விட்டு. பெங்களூரில் 47% தான் ஓட்டே போடுறாங்க. பெங்களூர் பார்த்தீங்கன்னா நிறைய பேசுவோம். சென்னை கூட பார்த்தீங்கன்னா 57%, பெங்களூர் 47. 53 பேர் காணாமல் போயிடறான். பட் ட்விட்டரில் உட்காந்து போட்டிருக்கான், நல்ல கவர்மெண்ட் வேணும், கரப்ஷன் இருக்கக்கூடாதுன்னு. எங்கேயா ஓடி போனீங்கன்னா, இல்லை சார் அன்றைக்கி லீவ் விட்டாங்க, அதுக்கு அடுத்த நாள் லீவு, முன்னாடி நாள் லீவு, 3 பேர் ரிசார்ட்டுக்கு போயிட்டோம் சார், மால்டீவ்ஸ் அப்படிங்கிறாங்க. 47% ஓட்டு போடுறவ யார்? அதில் 35% பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறோம். மிச்சம் 12% யார்? அந்த எம்எல்ஏனால பயனடைஞ்சவன். எனக்கு எம்எல்ஏ ரேஷன் கார்டு கொடுத்தாரு சார், வீட்டுக்கு போகும்போது காஃபி கொடுத்தாரு, மோர் கொடுத்தாரு, டீ கொடுத்தாரு, அந்த 12%. எப்போ நம்ம ஓட்டு பர்சன்டேஜ் 80% தாண்டுதோ அன்னைக்கு தான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மாற்றம் அப்படிங்கிறது வரும். நான் வந்து 2009 ஐஏஎம் லக்னோவில் படிக்கும் போதுங்க ஒரு 3 மாதம் பிரேக் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நான் வேலை செஞ்சேங்க. அப்போ அவன் அட்வைசர். இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி பேர் நான் சொல்ல விரும்பலை, புதுசாக ஆரம்பித்த பார்ட்டி அது. என்னை அவர் கூப்பிட்டுருந்தார். 3 மாதம் அவர் கூட இருந்தேன். அவருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பர்ட்டாக பார்த்தேன். அப்போ நான் ரொம்ப டீப்பாக பார்த்தேங்க 2009 லோக்சபா எலெக்ஷன் நடக்குது. இப்பவும் பார்த்தேன் 10 வருஷத்தில் சர்வீஸில். நீங்கள் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும். இல்லாட்டி 2030 இதே அவையில் இதே நம்ம தலைமையில் உட்காந்துக்கிட்டு எம்எல்ஏ சரியில்லைங்க, ஜெர்மனியில் வந்து 12 ரோடு போட்டிருக்காங்க, நம்ம ஊரில் 2 ரோடு தாங்க, அப்புறம் ரோடு போட்டாலும் எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சுங்க அப்படின்னு. ஓட்டு போடுங்க. யாருக்காச்சும் தைரியம் இருக்குது, இல்லைங்க நான் சம்பாரிச்சிட்டேன், சந்தோஷமாக இருக்கேன், லைஃப் செட்டில் பண்ணிட்டேன்னா அரசியலுக்கு வாங்க. அரசியலில் என்னாச்சுன்னா நம்ம ஊரில் வந்து ரொம்ப கேவலமாக பார்க்குற ஒரு நிலைமை. பிளாட்டோ சொல்லியிருக்காரு. பிளாட்டோ 3000 வருஷத்துக்கு முன்னாடி பப்ளிக் சர்வீஸில் த ஹையஸ்ட் ஐடியல் இஸ் பீயிங் அ பொலிட்டிஷியன். பட் இந்த மாதிரி சாக்கடை அரசியலை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நல்லா படிங்க, சேஞ்ச் கொண்டு வாங்க, ஓட்டு போடுங்க, நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்குங்க. காமராஜர் வந்து நம்ம மியூசியமில் வச்சு பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். காமராஜர் வந்து இது மியூசியம்னா, காமராஜர்னு ஒருத்தர் இருந்தார், நான் போய் காமராஜர் அவர்களை தொட்டு கும்பிட்டு வந்துட்டு இருக்கோம். ஏன்னா அந்த மாதிரி இன்னொருத்தர் வர முடியாது அப்படின்னு நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப். ஏன் வர முடியாதுங்க? எத்தனையோ பேர் இருக்காங்க. நல்லா படிங்க, சிந்தனை வந்து பெருசாக வச்சு படித்தோம், வேலை செஞ்சோம், ஆனோம், செட்டில் ஆனோம். பிக் திங்கிங், வெரி பிக் திங்கிங். 50,000 பேர்த்துக்கு வேலை கொடுத்தேன்னு ஒரு சிந்தனை. நான் வந்ததுக்கப்புறம் காலரா போயிடுச்சு, அது ஒரு சிந்தனை. நான் வந்ததுக்கப்புறம் நான் போடுற ரோடு வந்து எந்த மலைக்கு நிற்கும், அது ஒரு சிந்தனை. நான் வந்ததுக்கப்புறம் 10 பேர்த்த படிக்க வச்சேன், அதெல்லாம் உன்னதமான சிந்தனைகள். ஸோ சின்ன சிந்தனையை வச்சுக்காதீங்க. டாக்டர் ஆகிறது அது பெரிய சிந்தனை இல்லை, அது ஒரு நீங்கள் போகிற பாதையில் ஒரு மைல்கல். இன்ஜினியர் ஆகிறது நீங்கள் போகிற பாதையில் ஒரு மைல்கல். பணக்காரனாகிறது நான் போகிற பாதையில் ஒரு மைல்கல். பட் பாதை முடிகிற இடம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஸோ தயவுசெய்து நீங்களாம் யோசிங்க. இன்னொரு முறை உங்கள் எல்லாத்துக்கும் கூட ஸ்பெஷலி நம்ம குணசேகரன் சாரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும் சார். அதாவது லாஸ்ட் ஒரு 2 நிமிஷங்க பொறுமையாக நீங்கள் எவ்வளோ நேரம் கேட்டிருக்கீங்க நான் பேசினதை. இப்போ குணசேகரன் ஐயா பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணுறாரு, சார் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நான் சார்லாம் கூப்பிடாதீங்களா, நான் அண்ணான்னு கூப்பிடுங்க, தம்பின்னு கூப்பிடுங்க, இந்த ஊர் தான் நான்,
ஃபங்க்ஷன் நீங்கள் எப்போ வேணாலும் வைங்கன்னா ஓடி வர்றேங்க. அவர் சொன்ன டேட்டில் வந்து நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்ட்ரி, இப்போ டிபெட்லாம் போயிருந்தேங்க, ஊரில் இல்லை, ஆனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைங்கன்னு. இன்றைக்கி சார் வந்து மேடம் கன்வின்ஸ் பண்ணி எங்கள் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி இந்த டேட்டுக்கு வச்சுட்டாரு. நீங்களும் இன்றைக்கி வந்திருக்கீங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு நன்றிங்கண்ணா. செகண்டு, ஒரு ஃபங்க்ஷன் வந்து சிம்பிளாக நடத்தணும், பட் வந்து கம்பீரமாக நடத்தணும் அப்படின்னா இந்த விழா வந்து உதாரணம். ஒரு இன்விடேஷன் கூட அடிக்காமல் வாட்ஸ்அப்பில் சொல்லி எல்லாத்தையும் சேர்த்தி ஆடம்பரமே இல்லாமல் ஒரு பொக்கே கூட கொடுக்காம, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா பொக்கே கொடுப்பாங்க, ஒரு பொக்கே 450 ரூபாய்ங்க. இத்தனை பேர்த்துக்கு நீங்கள் பொக்கே கொடுத்தீங்கன்னா ஒரு சில்ட்ரனை படிக்க வச்சிடலாம். அது கூட கொடுக்காம திங்க் பண்ணி டீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாருன்னா அங்கே ஏதோ கொடுக்கணுமேனு இவங்களாம் கொடுக்கல. சின்னசாமி ஐயா அவங்க, ஈஸ்வரமூர்த்தி அவங்க, குணசேகரன் அவங்க, அங்கே இருக்கிற நம்ம ஐயா அவங்கெல்லாம் கூட கொடுக்கணுமே, நம்மகிட்ட பணம் இருச்சு கொடுத்துட்டு போகலாம், நம்ம கொஞ்சம் தர்மம் பண்ணலாம், நம்ம சாகும்போது நமக்கு நல்லா புண்ணியமாக வாய்க்கு அரிசி பூத்துவாங்க, அதுக்கெல்லாம் அவங்க கொடுக்கலைங்க. என்னோட பழக்க வழக்கங்கள் பார்த்தா உடம்புலேயே ஊறின மாதிரி எனக்கு தெரியுதுங்க. இதெல்லாம் உடம்புல ஊறிடுச்சு, இதெல்லாம் உடம்புல ஊறி போய் நிற்கிறாங்க அவங்கெல்லாம். உங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பூரிப்பாக இருக்குது, பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. உண்மையாக எங்களோட ரோல் மாடல்ஸ் நீங்கள் எல்லாரும் தான். நம்ம குணசேகரன் அவர், ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவர், சின்னசாமி அவங்க இருக்கிற எல்லாம் ஒரு இளைய தலைமுறை. சின்ன ஒரு பெண், நான் ஸ்டேஜில் கேட்டேன், என்ன கண்ணு எவ்வளோ பால்ஸ்மா போட்டிருக்கேன் அப்படின்னு. சார் 4 லட்சம் பால்ஸ் போட்டிருக்கேன் சார் அப்படின்னாங்க. 4 லட்சம் தமிழ்நாட்டில் சீட் பால்ஸ், 4 lakh. பாருங்க, நீங்கள் சொன்ன மாதிரி 1500 பேர்த்துக்கு கண் தானத்துக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொன்ன பெரிய ஒரு இதில் நான் சில விஷயங்கள் கேட்டதில் மிகப்பெரிய மேதை. நான் உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படி வேண்டிக்கிறேன் அப்படின்னா, ஆண்டவன் உங்களுக்கு இதே மாதிரி முயற்சி பண்ணுறக்கு தைரியம், உங்களுக்கு போகிறக்கு அப்பா அம்மா ஆதரவு, சொசைட்டியில் உங்களுக்கு கிடைக்கிற பெருமை இதெல்லாம் கிடைக்கட்டும். மதர் தெரசா மாதிரி அவங்க ரொமானியாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. மதர் தெரசா இந்தியாவுக்கு வரும்போது 21 வயசு. அவங்க வரும்போது லெப்ரசி பேஷண்ட்டை யாரும் தொடமாட்டாங்க. அவர் சிஸ்டராக வரும்போது மதர் தெரசா ஃபஸ்ட்டு டே வந்து கேல்கட்டா ரயில்வே ஸ்டேஷனில் போய் லெப்ரசி பேஷண்ட்டை தூக்கிட்டு வர்றாங்க. நாம் என்ன நினச்சோம், சர்வீஸ்னால் தொடாமல் பண்ணுறது தான் சர்வீஸ் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். மதர் தெரசா வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சதுங்க, தொட்டு பண்ணுறது தான் சர்வீஸ் அப்படின்னு. ஸோ உங்களை மாதிரி பெண்மணிகள்லாம் மிகப்பெரிய உதாரணம் நமக்கு. ஸோ உங்களை மாதிரி நிறைய பேர் வரட்டும், வித்தியாசமாக திங்க் பண்ணட்டும், நம்ம நாடு உங்களை மாதிரி ஆட்களை வச்சு பயனடையட்டுங்க. எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. உங்கள் எல்லாத்துக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். இங்கே இருக்கிற எல்லா என்னோட மாமாக்கள், என்னோட சொந்தக்காரங்க, எனக்கு இவங்க ஒருத்தர் கூட நான் இங்கே நிற்கிறேன்னா அவங்க காரணம். எல்லாம் ஒரு பர்சன் எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அப்பா இல்லைன்னா நான் ஸ்கூலில் படிச்சிருக்க மாட்டேன், அம்மா இல்லைன்னா எனக்கு அந்த தைரியம் வந்திருக்காது, ரிவர்டெக்ஸ் மாமா இல்லைன்னா மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பேன். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் கூட நன்றி கடன் சொல்கிறக்கு எனக்கு ஒரு அவகாசம். இத்தனை நாளாக ஸ்டேஜில் நீங்கள் யாருமே எனக்கு கிடைக்கல, இன்னைக்கு கிடைச்சிருக்கீங்க. ஆண்டவன் நம்ம எல்லாருக்கும் நல்லது பண்ணட்டுங்க. தேங்க்யூ ஸோ மச். சேர்த்துக்கொண்டதன் விளைவாக இந்த அறக்கட்டளை அடுத்த கட்டத்திற்கு, ஒரு மிக உயர்ந்த இடத்திற்கு சர்வ நிச்சயமாக செல்லும் என்பதை நாங்கள் உணர்கிறோம். நன்றி. மேகம் தாண்டி பறந்தது கழுகு,